வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் நிதேஷ். வணக்கம் மாலதி. நேத்து கோவையில நடந்த பாலியல் பலாத்காரம் தான் சார் இன்னைக்கு பரபரப்பா பேசப்படுது. தமிழகத்தோட மனசாட்சியை உலுக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலத்துல இப்படி தொடர்ந்து நடக்குது, அரசும் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா, எப்படிங்க சார்? அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்று நான் அந்த குற்றச்சாட்டை சுமத்த விரும்பவில்லை. உடனடியாக 3 குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவங்க தப்பிக்க முயற்சி செய்த போது 3 பேரையும் முட்டிக்கு கீழே சுட்டு காவல்துறை பிடித்திருக்கிறது. அவங்க ஏற்கனவே பழைய குற்றச்செயல்களில் ஈடுபட்டு எஃப்ஐஆர் நிலுவையில் இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட இது ஒரு டெல்லியில் நடந்த அந்த நாட்டையே உலுக்கிய நிர்பயா வழக்கு போன்றதொரு வழக்கு தான் இது. இந்த பெண் அவங்க நண்பரோட இரவு 11 மணிக்கு அந்த ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு இடத்தில் காரில் அவர்கள் இருந்திருந்த போது இந்த 3 பேர் அங்கே போய் காரை திறக்க சொல்லியிருக்காங்க போலருக்கு. இவர்கள் திறக்கவில்லை என்றதும் அறிவாளால் அந்த கார் கண்ணாடியெல்லாம் உடைத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த பையன் மீது கடுமையான தாக்குதல், அருவாளில் வெட்டியிருக்கிறார்கள். ஒரு 28 தையல் அந்த பையனுக்கு போடப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அந்த பெண்ணை தூக்கி சென்று பாலியல் வன்முறை ஈடுபடுத்தி அந்த பெண்ணை குற்றுயிரும் கொலையுருமாக போட்டுவிட்டு அவங்க தப்பி சென்று விட்டார்கள். அதற்கு பிறகு இந்த பையன் அன்கான்ஷியஸ் ஆன பையன், ஏன்னா நிறைய ப்ளீடிங் இன்ஜுரிஸ் நிறைய இருந்திருக்கு. ப்ளீடான அந்த பையன் எழுந்து காவல்துறையினரின் உதவியை நாடிய பிறகு காவல்துறை தேடி அந்த விக்டிமை கண்டுபிடிச்சு மருத்துவமனையில், ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் நாம் இந்த பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இந்த ஆட்சியில் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை இவர்கள் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். இப்போது நிறைய ஒரு மாரல் கொஸ்டின்ஸ்லாம் இந்த நேரத்தில் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது 11 மணிக்கு ஏன் இந்த பொண்ணு அந்த பையன் கூட அங்கே போயிருந்துச்சுன்ட்டு. இந்த கொஸ்டின் சரியா? தவறு இல்லை சார். ஏன்? சட்டப்படி எல்லாருமே சுதந்திரமாக நடமாடுறதுக்கு, எந்த நேரத்தில் வேணால் நடமாடுறதுக்கான ஒரு சட்ட வழிமுறைகள் இருக்குல்ல சார். அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குலையும் இதே மாதிரி விமர்சனங்கள் எழுந்தன. அதுக்கு கோர்ட்டு சொன்னாங்க அதை மாதிரி நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு. ஜஸ்டிஸ் எஸ்.எம். சுப்பிரமணியம் பெஞ்சு இந்த பேச்செல்லாம் பேசாதீங்க என்று கடுமையாக கண்டனம் தெரிவித்தது. அதுபோல தான் இந்த டாக்கை நாம் என்கரேஜ் பண்ணக்கூடாது, அனுமதிக்கவும் கூடாது. இதை நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா அடுத்து என்ன ஆகும்னா, எதுக்கு பொம்பளை பிள்ளைங்க படிக்கணுன்றதில் போய் முடியும். அது அவங்க வெளியில் போகிறதுனால தானே இது மாதிரிலாம் ஆகுதுன்ட்டு அடுத்த கட்டமாக அதை நோக்கி இது பயணிக்கும். ஸோ இப்போது அந்த பகுதி இருட்டாக அண்டு ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருந்ததால் தான் இப்படி வன்முறையில் ஈடுபட்டு இந்த பொண்ணை தூக்கிட்டு போக முடியுன்ற தைரியம் அந்த 3 பேருக்கு வந்திருக்கு. ஏற்கனவே குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் அவர்கள் காவல்துறையோட நடவடிக்கைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இந்த பக்கம் போலீஸ் வராதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. உங்களுக்கு காவல்துறையில் பேட்ரோல் வாகனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது விமான நிலையத்திலிருந்து விமான நிலையத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி என்பதால் எப்போதும் அங்கே நடமாட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அது ஒரு பெரிய ஏர்போர்ட்டு, இரவு முழுக்க அங்கே விமான பயணம் இருக்கும். அப்போது அந்த இடத்துல ஒரு பேட்ரோல் இருந்துச்சு, ரெகுலராக பேட்ரோல் வண்டி அந்த பக்கம் வருன்றது தெரிஞ்சிச்சுன்னா இந்த குற்றவாளிகள் அங்கே செல்வார்களா? ஸோ அப்போ இந்த காவல்துறையோட ரோந்து பணி என்ன ஆயிற்று? ரியாக்ஷன் டைம் ஏன் இவ்வளோ தாமதமாக ஆகியிருக்கிறது? பக்கத்துலேயே ஒரு சட்டவிரோத மதுபான பார் வேறு அங்கே இருந்தது. அது வெரிஃபை பண்ணணும். அதெல்லாம் வெரிஃபை பண்ணணும். அது அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது என்று கூட தகவல் வந்தது. பட் அதை வெரிஃபை பண்ணணும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது இந்த திமுக ஆட்சியில் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய பல்வேறு சம்பவங்களின் காரணமாக உறுதிப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த 3 பேரை காலுக்கு கீழே சுட்டு பிடித்தது சரியா? நீங்கள் சொல்லுங்கள். உயிரோடு இருக்காங்களாங்க? 3 கேஸ் உயிரோடு இருக்காங்க. சுட்டு பிடித்தது சரியா? அவங்க உண்மையான குற்றவாளிகளான்னு தெரியல. ஒரு வாதத்துக்கு உண்மையான குற்றவாளிகள் நான் சொல்கிறேன். சரியா? ஒரு வாதத்துக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு சரிதான்னு படுது சார். எனக்கு தவறு சார். ஏன்பா? விசாரணையே முடியாமல் எப்படி நீங்கள் இவர் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு எப்படி தீர்மானிப்பீங்க? அதுவும் அவங்க 3 பேர் மேலே ஏற்கனவே எஃப்ஐஆர்லாம் இருக்குது. எஃப்ஐஆர் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக அவன் தான் குற்றவாளின்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சி காலில் சுடுறீங்கன்னா, அப்போ திடீர்னு நாளைக்கு விசாரணையில் அவன் குற்றமே பண்ணல அப்படின்னு தெரிய வச்சுன்னா என்ன சார் பண்ண போகிறாங்க இந்த அரசு? இது ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள், இது போல் ஒரு கோரியான க்ரைம், மோசமான ஒரு க்ரைம் நடக்கும்போது அந்த சமூகத்தின் கோபத்தை தணிப்பதற்காக காவல்துறையினர் இது போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். இது சட்டவிரோதமான தண்டனை. இதைவிட கொடூரமான குற்றம் அந்த டெல்லி நிர்பயா வழக்கு இல்லையா? அதில் டெல்லி காவல்துறை இந்த வேலையை செய்யவில்லையே. அத்தனை பேருக்கும் நீதிமன்றத்தின் முன் தண்டனை பெற்று தந்தார்களா? ஆனால் உங்கள் இன்வெஸ்டிகேஷனோட லட்சணம் உச்சநீதிமன்றம் ஒரு குற்றவாளியை விடுதலை செய்யும் அளவுக்கு தான் உங்கள் இன்வெஸ்டிகேஷனோட லட்சணம் இருக்குது. அதில் காட்டணும் உங்களோட வேகத்தை. இப்போ இது சுடுறதுக்கான காரணம் என்ன?
போலீஸ் ஏன் சுட்டாங்க? பதற்றத்தை தணிக்கிறதுக்காண்டி மக்கள் வந்து ஒரு ஆறுதலாக இருப்பாங்க. பரவாயில்லப்பா சுட்டாங்கப்பா, காவல்துறை நல்லா நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நினைக்கணும். அது ஒன்று. இன்னொன்று, இது போல் சுட்டால் குற்றவாளிகளுக்கு அச்சம் ஏற்பட்டு குற்றங்களில் ஈடுபட மாட்டார்கள் என்பதும் ஒரு காரணம். உங்களுக்கு நினைவிருக்கா இல்லையான்னு தெரியல, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு 2010 சரியாக கோவையில் செம்மொழி மாநாடு நடந்த அந்த காலகட்டத்தை ஒட்டி சைலேந்திரபாபு கோவையின் ஆணையராக இருந்தார். ஒரு மார்வாடி ஃபேமிலியிலேருந்து ஒரு பொண்ணு 10-12 வயசு குழந்தை, அது அண்டு தம்பி ஒரு ஆட்டோ டிரைவர் இன்னொருத்தனும் சேர்ந்து கடத்தி ப்ரூட்டல் செக்ஷுவல் அசால்ட், குழந்தை ப்ரூட்டல் செக்ஷுவல் அசால்ட் பிடிச்சிட்டாங்க. ஜெயிலேருந்து எடுத்துகிட்டு போய் சுடுறாங்க அவங்கள. எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நாள் போலீஸ் அவங்க 2 பேரையும் பிடிச்சி பத்திரிகையாளர் சந்திப்பில் அவங்க 2 பேரையும் நிப்பாட்டுறாங்க. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் அதில் ஒரு அக்யூஸ்டை சுட்டு கொண்டுட்டாங்க. இப்போ இது நின்றுச்சா? அண்டு இங்கே இந்த ஐஸ்கிரீம் அதிகாரி இவர்கள் எல்லாம் எத்தனை என்கவுண்டர்கள் சென்னையில் நடந்திருக்கிறது என்பதை பார்த்தோம். ஒரு 2 நாட்களுக்கு முன்பு சென்னையில் ஒருத்தனை வெட்டி ரோட்டிலே போட்டுட்டு போனாங்க, பார்த்தீங்களா இல்லையா? இன்னொரு இடத்துல வீடு பூந்து ஒருத்தனை வெட்டினது, சும்மா போய் ரோட்டில் போகிறவரெல்லாம் வெட்டுறாங்க. அதான் சம்மந்தப்பட்ட ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களெல்லாம் அது மாதிரி பண்ணிட்டு வந்திருக்காங்க. இது மாதிரியான ஃபேக் என்கவுண்டர்ஸ் எந்த சூழ்நிலையிலையும் டெட்டரண்ட்டாக குற்றம் செய்பவர்களை தடுக்காது. ஆனால் நீங்கள் இன்றைக்கி மாலதியோட வருத்தத்தையும் கோபத்தையும் நான் புரிஞ்சுக்கிறேன். அவங்களுக்கு அந்த பெண்ணுக்கு நேர்ந்த அந்த கோர சம்பவத்தை அடிப்படையாக வைத்து மாலதி பரவாயில்ல இதில் என்ன இருக்குது என்று அவர்கள் சொல்கிறார்கள். நாளைக்கு என்ன சுடுவாங்க, பரவாயில்லையா? என்ன பண்ண முடியும்? நீங்கள் இது சட்ட விரோதன்றதை மறந்துடாதீங்க. எவ்வளோ பெரிய குற்றமாக இருந்தாலும் நீதிமன்றம் தண்டனை கொடுக்கணும். அதுக்கு தான் நாட்டில் சட்டம்னு ஒன்று வச்சுருக்கோம். எனக்கு இந்த சின்ன வயசில் நிதிஷுக்கு இவ்வளோ பேலன்ஸ் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க குற்றவாளி சார், நீங்கள் குற்றவாளி இல்லைல்ல, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சார். இப்போ அவங்க குற்றவாளின்ட்டு எதை வச்சு சொல்கிறீங்க? பிடிபட்டிருக்காங்க, நீதிமன்றம் சொல்லிட்டோம். உண்மையான குற்றவாளியாக இருந்தால் சரின்னு தான் சொல்கிறேன். உண்மையான குற்றவாளியாக இருந்தாலும் அவர்கள் உண்மையான குற்றவாளிகளா இல்லையா என்பதை நீதிமன்றம் தான் முடிவு செய்ய வேண்டும். சந்தேகத்திற்கு இடமற அந்த குற்றம் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட வேண்டும். சரி, அதுக்கப்புறம் சுட்டா பரவாயில்லையா? எந்த தண்டனையாக இருந்தாலும் அது சட்டப்பூர்வமான தண்டனையாக இருக்க வேண்டும். நீதிமன்றம் அந்த தண்டனை வழங்க வேண்டும். போலீஸ்க்கு தண்டனை கொடுக்குற அதிகாரம் இல்லை. நீதிமன்றத்தின் முன் நிறுத்தும் அதிகாரம் மட்டும்தான் காவல்துறைக்கு இருக்கிறது. இது குறுக்கு வழின்றது உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? உங்கள் கையாளாகத்தனத்தினால தான் இந்த குற்றம் நடந்திருக்கு. உங்களுக்கு அந்த இடத்துல போலீஸ் உறுதியாக வராதுன்னு தெரிஞ்சதுனால தானே இந்த குற்றவாளிகள் போய் இந்த வேலையை செய்கிறாங்க. அந்த பக்கம் அடிக்கடி பேட்ரோல் ஜீப்பு வரும், அங்கே விளக்குகள் எரியும், இருட்டாக இருக்காது அப்படின்னு தெரிஞ்சப்போ அந்த குற்றத்தை செய்வார்களா? சிசிடிவி இருக்குது அந்த இடத்துல, செய்வாங்களா? இந்த ஓட்டைகளை சரி செய்யாதது உங்கள் தவறு தானே? இல்லை சார், இப்போ நம்ம ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்பு கூட ஒரு வீடியோ வெளியே வந்துச்சு. ஒரு காவலரே சொல்கிறாரு, நைட் நேரத்தில் நீ எதுக்குமா வெளியே வர, இப்படி நீலாம் வெளியே வரனால தான் வந்துட்டு இப்படி சம்பவங்கள்லாம் அரங்கேறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பேச்சு கிடையாது. எந்த நேரத்தில் வெளியில் வந்தாலும் பாதுகாப்பு கொடுக்குறது தான் உங்கள் வேலை. இது ஜென்ரலாக ஓவராலாகவே சொசைட்டிலே இந்த டெண்டன்சி இருக்குது. நிறைய பேர் இப்போது இந்த சம்பவத்துக்கும் இப்படி பேசுகிறாங்க. நிர்பயா சம்பவத்தின் போதும் இப்படி பேசினார்கள். 11 மணிக்கு ஏன் அவங்க வெளியில் வரணும் இரவு? ஊர் இப்படி இருக்குன்னு தெரியாதானா? ஊர் இப்படி இருக்கிறது தானே இந்த சமூகத்தின் குறை. அதனால் அந்த பெண் வெளியில் வருது. இதெல்லாம் இது பேசுபொருளே அல்ல, இது விவாதத்திற்கான விஷயமும் அல்ல. ஏன் இப்படி பாதுகாப்பற்ற ஒரு சூழல் தமிழகத்தில் நிலவுகிறது? எங்கே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்தாலும் துடிக்கிறார்கள் அல்லவா திமுகவினர்? மகளிர் அணி துடிக்கிறது அல்லவா? அப்பான்னு சொல்கிறீங்களே, அவங்க பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு, வெக்கமல்ல? அப்பாவோட ஆட்சி இதான் லட்சணமா? நாங்கள் சொல்லிக்கல, நீங்கள் தான் சொன்னீங்க அப்பாவின் ஆட்சின்னு. மகளுக்கு இப்படி நடக்கலாமா? தொடர்ந்து சட்டம் ஒழுங்கில் நீங்கள் சறுக்களை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களே, இது குறித்து என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? நீங்கள் காவல்துறைக்கு ஒரு தலைவரை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு கூட துப்புலாத ஆட்சியை தான் நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க. HOPF அப்பாயிண்ட் பண்ணாதனால தான் இந்த செக்ஷுவல் அசால்ட் நடந்துச்சுன்றதை நான் சொல்லலை. ஆனால் டிபார்ட்மெண்ட்டை ஒழுங்காக வைக்கணும்ல. சீமா அகர்வாலை என்று துறை தலைவராக வைத்திருந்தால் அவர் நாளைக்கு இது ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்கக்கூடும். பெண்களின் பாதுகாப்பை அவர் உறுதி செய்திருக்கக்கூடும். எதுக்கு சார் பொறுப்பு டிஜிபி இருக்கணும்ட்டு இப்படி வம்பு பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள்? ஒவ்வொரு முறையும் காவல்துறையால் அரசுக்கு தலைகுனிவு ஏற்படுகிறது. ஆனால் அந்த தலைகுனிவை எல்லாம் பொறுத்து கொண்டு தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டேன் என்று விளம்பரம் தேடிக்கொள்ள முதல்வர் வெட்கப்பட வேண்டும். லா அண்ட் ஆர்டரில் கோட்டை விடுற அரசு ஒரு நாளும் உருப்படாது, தேரவே தராது. 2006 2011 திமுக ஆட்சியில் கண்மூடித்தனமாக நடைபெற்ற இந்த நில அபகரிப்பு அந்த ஆட்சி வீழ்வதற்கு ஒரு பெரும் காரணமாக அமைந்தது. இன்றைக்கி இங்கே இந்த செக்ஷுவல் அசால்ட்டு அன்றைக்கி பூரா லேண்ட் கிராப். திமுககாரன் வீட்டுக்கு ஆரம்பிச்சு எழுதி கூடியா இப்படி வாங்குவானுங்க நிலத்தை. அதனால தான் ஜெயலலிதா லேண்ட் கிராப் செல்லுன்னு தமிழ்நாடு முழுக்க உருவாக்குனாங்க. இதுக்குன்னே ஆட்சி மாறினோம்னா அப்புறம் திமுக பூரா காசை கொடுத்துக்கிட்டு எனக்கு கேஸ்லேருந்து தப்பிச்சா போதுன்னு கொடுத்து நிலத்தை திருப்பி கொடுத்துட்டு காசை திருப்பி கொடுத்துட்டு எல்லாம் அப்படி தான் இந்த வழக்கில் இதெல்லாம் தப்பிச்சாங்க. ஒரு தமிழ்நாடு பூரா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் லேண்ட் கிராப் செல்லு போடுறாங்கன்னா எந்த அளவுக்கு இவங்க நிலத்தை அபகரிச்சிருப்பாங்க. சென்னையில் மட்டும் 3-4 செல்லு போட்டாங்க லேண்ட் கிராப் செல்லு. அப்போ இந்த சட்டம் ஒழுங்கு எவ்வளவு முக்கியம் என்பதை
முதல்வர் உணர்ந்ததாக எனக்கு தெரியவே இல்லை. ஆட்சிக்கு இது மோசமான அவப்பெயரை ஏற்படுத்தும். இவ்வளவு ஒரு கோரி கிரைமு, கிரேவ் கிரைம் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. கம்ப்ளைண்ட்டே கொடுக்காதவன பார்ல பெண்ணுக்கு மானபங்கம் ஆயிடுச்சுட்டு போய் வம்படியாக பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு போடுறீங்க. ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி வரதராஜன் எங்கே ஓடி போகிறாரு? இங்கே ஆஃபீஸுக்கு வாரத்துக்கு 4 நாள் போலீஸ் அனுப்பி. அப்போது இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது எங்கேயோ தப்பு நடக்குதுன்றதை ஒரு நல்ல முதல்வர் உணர்ந்திருக்க வேண்டுமா இல்லையா? நம்ம ஆபீஸ் முன்னாடி மப்டியில் வந்து 2 போலீஸை கண்காணிக்கிறதுக்கு போட்டுருக்காங்களா? இந்த தான் அங்கே போட்டுருந்தா யார் இந்த பண்ணியிருக்கணும்ப்பா. நீ சொல்கிறது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட விஷயம் இல்லை. இதைத்தான் நீங்கள் பண்ணணும். பெட்ரோலை இம்ப்ரூவ் பண்ணணும். ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பிங்க் பெட்ரோல் என்று ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது தெரியுமா? பிங்க் கலரில் இன்னொரு வண்டி சுத்தம் பார்த்துருக்கியா? பிங்க் பெட்ரோல் எதுக்கு? அது பெண்கள் பாதுகாப்புக்காக. வெறும் பெண்கள் பாதுகாப்புக்கு. பெண்கள் ஹாஸ்டலு, ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டலு, இது போன்ற இடங்களில் பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் பெட்ரோல் பண்ணுறதுக்குன்னு இப்படி ஒரு அரசு பெண்கள் பாதுகாப்பில் கவனம் செலுத்த வேண்டும். வெறுமனே அப்பான்னு சொல்லிக்கிட்டா போதாது. இப்போ அது கண்டினியூ தானே சார் ஆகும்? எங்கம்மா பிங்க் பெட்ரோல் எங்கம்மா இருக்குது? வண்டி பார்த்தீங்களாம்மா ரோட்டில்? பார்த்தீங்களா? 1-2 ஓடுதுன்னு நினைக்கிறேன். இங்கே அது 1-2 இத்து போன வண்டியாக இருக்கும். அது ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதோட நோக்கம் என்ன? விமன் சேஃப்டிக்காகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? அதை நீங்கள் கண்டினியூஸாக சஸ்டெயின் பண்ணணுமா இல்லையா? அன்றைக்கி அந்த பிங்க் பெட்ரோலுக்குன்னு வாங்கின 10 வண்டி வாங்கி இருந்துச்சுன்னா அதில் 8 வண்டி கண்டமாக இருக்கும், 2 வண்டி மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த 2 வண்டி இன்றைக்கி ஓடுது. புரியுதா? ஸ்கீம் ட்ராப்டு. எந்த பாரில் தகராறு நடக்குது, எந்த பாரில் நமக்கு ரூம் கொடுக்காதவன் வந்து குடிக்கிறான், அவனை தூக்கி உள்ளே போடணும்னு காவல்துறை அதிகாரிகள் கவனம் செலுத்தும் போது உங்களது உண்மையான பணியில் எப்படி கவனம் செலுத்துவீர்கள்? பாதுகாப்பு தர வேண்டிய காவல்துறையை பாலியல் பலாத்கார சம்பவத்தில் ஈடுபட்டுறாங்களே சார். ஆமாம், திருவண்ணாமலையில் மிக மோசமான ஒரு சம்பவத்தை பார்த்தோமா இல்லையா? உங்களுக்கு அன்னைக்கே நான் அந்த சம்பவம் நடந்தபோது அதை விவாதிக்கும் போதே நான் சொன்னேன், அந்த அச்சம் போயிடுச்சு இல்லை. நம்ம யூனிஃபார்மில் இருக்கிறோம், இந்த வர்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது தான் நம்ம வேலை அப்படின்ட்டு அந்த 2 போலீஸ்காரங்களுக்கு தெரியாமல் இந்த ஃபேமிலியோடு வர்றவங்கள வண்டியில் வாழைத்தார் வச்சுருக்கிறவனை ஏற்றி இந்த பக்கத்து போப்பான்னு அனுப்பிச்சு அந்த 2 பெண்களையும் கூட்டிகிட்டு போய் பாலியல் வன்முறையில் ஈடுபடுறாங்கன்னா அப்போ இந்த போலீஸ்காரங்களோட மைண்டு நம்ம இதில் மாட்ட மாட்டோன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்திருக்குல்ல. இந்த பெண் வெளியில் சொல்லாத மிரட்டி அனுப்பிச்சிடலாம் இல்லையா? அப்போ நீங்களே இப்படி பண்ணும்போது கிரிமினலுக்கு ஏன் அச்சம் வரப்போகுது? ஸோ ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு காவல்துறையின் ஈரல் அழுகி இருக்கிறது. இது நான் தொடக்கத்திலேருந்தே சொல்லிட்டு வரேன். நான் இன்னமும் என் மேலே கேஸ் போட்டதுனால மட்டும் சொல்லலை. ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு காவல்துறையின் சீரழிவுக்கான அடையாளங்கள் தான் இது போன்ற மேஜர் குற்ற சம்பவங்கள் எல்லாம். இதை உள்துறைக்கு பொறுப்பான முதல்வர் தான் கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் அவருக்கு எதுவுமே தெரிவதில்லை. என்ன நடக்கிறது என்பதை அவர் உடனிருப்பவர்களும் சென்று சொல்வதில்லை. அப்போ இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மோசமான சம்பவம் நடக்கிறது, அதில் நீங்கள் முழுமையான விசாரணையை நடத்தியிருக்க வேண்டும். இன்றைக்கி வரைக்கும் யாரும் அந்த சார்ன்றதை கண்டுபிடிக்கல. இப்போ நீங்கள் ஒரு உண்மையான அப்பாவாக இருந்தீங்கன்னா அங்கே இது போல் எத்தனை சம்பவம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தாலும் நீங்கள் அதை மொத்தத்தையும் விசாரித்து நடவடிக்கை எடுங்கள்ன்றது தான் நீங்கள் உத்தரவு போட்டிருக்கணும். அந்த ஒரு இன்சிடென்ட்டோட விசாரணை முடிச்சிங்களா இல்லையா? வேகமாக முடிச்சு ஒரு ஆள் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம அலுவலகத்துக்கு வந்தார் இந்த கன்னியாகுமரி சேர்ந்த வழக்கறிஞர். அவர் வேறு இன்சிடென்ட்டு இதே வேலையாமல் இருந்திருக்கிறான், வேறு இன்சிடென்ட் அங்கே நடந்திருக்குன்றதை சொன்னாரா? அந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் என்ன ஆச்சு? இந்த பொண்ணு விஷயம் வெளியில் தெரிஞ்சிருச்சு. அவன் ஒரு சீரியல் அஃபண்டர்த்தையும் சொன்னாங்களா? இதை தான் பண்ணணும். இவனை கையில் சிக்கனான்ட்டு பிடிச்சி அவனை காலுக்கு கீழே சுடுறது வீரம் கிடையாது. இதுவே பொறுப்பு டிஜிபி அவர்களை கொல்ல அனுமதித்திருக்க மாட்டார். இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வழி சுடுறது. நீங்கள் காலுக்கு கீழே சுட்டதுனால பரவாயில்லன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க, இவங்களோட ஒரிஜினல் பிளானை சுடுறது. அருட்தந்தைகிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிங்கன்னா நேரம் சுட்டு 2 பேர் சுட்டுருப்பார். நீங்கள் நம்ம சுட்டுறதை ஆதரிச்சோம்னா வச்சுக்கோங்க சார், நாளைக்கு அதிகாரிகளுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க மீதெல்லாம் பொய் எஃப்ஐஆரை போட்டு விட்டு தம்பி எனக்கு நடக்கும் தம்பி, இது எனக்கு நடக்கும், தயங்காமல் செய்வாங்க. இன்றைக்கி இருக்கிறதுனால சண்டை போட்டுட்ருக்கேன், பேசிகிட்டு இருக்கேன். சுட்டா என்ன பண்ணுவேன்? 2 நாள் கத்துவேன், அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இவங்கெல்லாம் அவ்வளோ ஈஸியாக அவங்களுக்குலாம் தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது. ஜுடிஷியல் கஸ்டடியில் இருந்த அக்யூஸ்டை எடுத்துகிட்டு போய் சுட்டுட்டு கல் மாதிரி உட்காந்துருக்கல அவங்க. அதை நோக்கி போகும். வந்து இன்றைக்கி இப்போது எவ்வளவு அதிகாரிகளுக்கு, ஒரு சில அதிகாரிகளுக்கு எவ்வளவு தலைவலியாக இருக்கிறேன், எவ்வளவு எளிது சுடுறது. ஒரு நாள் இதை ஆதரிக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த தண்டனையாக இருந்தாலும் சட்டபூர்வமான தண்டனையாக இருக்க வேண்டும். இன்னொன்று, தண்டனை வழங்கும் அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு மட்டுமே இருக்கிறது. நிர்பயா வழக்கு போல விரைவாக விசாரணையை நடத்தி தீர்ப்பு பெற்று அவர்களுக்கு உரிய தண்டனையை பெற வேண்டும். விரைவாக விசாரணை முடித்து அவர்கள் ஜாமீனில் வெளிவராமல் அதற்கு முன்பு விசாரணை முடிக்க வேண்டும். ஆம்ஸ்ட்ராங் கேஸ் அக்யூஸ்டு ஜெயிலேருந்து வெளியிலே வரக்கூடாதுன்றதுக்காக வேகமாக சார்ஜ் ஷீட் போட்டிங்கன்னா அது போல் இதில் போடணும். அந்த விசாரணை விஞ்ஞானபூர்வமாக சரியாக ஒரு மூத்த காவல்துறை அதிகாரிகளின் மேற்பார்வையில் சரியாக நடைபெற வேண்டும். நீங்கள் ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லைன்னா இந்த தஷ்வந்த் வழக்கு போலவே இந்த குற்றவாளிகளையும் நீதிமன்றம் விடுதலை தான் செய்யும். அந்த தஷ்வந்த் வழக்கில் உச்சநீதிமன்றம் ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க. இது ஒரு கொடூரமான குற்றம் என்பது எங்களுக்கு தெரியும். இவர்களை விடுதலை செய்வதால் அந்த பாதிக்கப்பட்ட அந்த உயிரை இழந்தவர்கள், அதுவும் செக்ஷுவல் அசால்ட்டு தானே, அது
இந்த உயிரை இழந்த அந்த விக்டிமோட ஃபேமிலி எவ்வளோ மன வருத்தம் அடையும் என்பது எங்களுக்கு தெரியும். இது சமூகத்தில் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் இதற்காக போதுமான ஆதாரங்கள் இல்லாமல் நாங்கள் ஒருவரை தண்டிக்க மாட்டோம். இது இந்திய நீதி பரிபாலனம் அல்லன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கேஸ்லையும் நாளைக்கு கோர்ட் அக்யூட்டல் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதை ஒழுங்காக பண்ணுங்கள். அதுதான் காவல்துறைக்கு சிறப்பு, அழகு, பெருமை. இப்படி பிடிச்சிட்டு போய் சுடுறது எல்லாரும் செய்வான், என்ன பெரிய வீரமாக அது. ஆனால் இவங்களுக்கு தெரிஞ்சது இதுதான், சுடு. நீங்கள் இதை அனுமதிச்சிங்கன்னா, இதை என்கரேஜ் பண்ணிங்கன்னா 100 அஜித்குமார் உருவாவார்கள். சரிங்க சார். அதிமுகவும் தாவேக்காலாம் வந்து போராட்டங்களை அறிவிச்சிருக்காங்க சார். தேர்தல் நேரம் என்பதால் மிகச்சரியாக அனைத்து எதிர்க்கட்சிகளும் இன்று ஆர்ப்பாட்டம் அறிவித்திருக்கின்றன. தாவேக, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், பாரதிய ஜனதா கட்சி என்ற அனைத்து கட்சிகளும் இன்று ஆர்ப்பாட்டம் அறிவித்திருக்கின்றனர். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை எல்லா கட்சிகளும் சுட்டி காட்டியிருக்கின்றன. ஏன்னா தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நீங்கள் தான் அப்பா அப்பான்னு சொல்லி பெருமை தெரிவிக்கிறீங்க. அப்போ அப்பாவோட ஆட்சியில் எந்த லட்சணத்தில் இருக்குது என்பதை தேர்தல் நேரம் என்பதால் எதிர்க்கட்சிகள் இதை மில்க் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்வார்கள். சார் எல்லாரும் கண்டிச்சாங்க சார். எனக்கு வந்து இருந்ததுலேயே வந்து இபிஎஸ் அவர்கள் சொன்னது என்னென்னா, தமிழ்நாட்டில் காவல்துறைன்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டார் சார். அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. பிரச்சனையோட மையக்கரு எது என்பதை அவர் பிடித்து விட்டார் என்று தான் நான் பார்க்கிறேன். உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் சரியாக ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா இது நடக்காது. புரியுதா? நானும் அதை தானே சொல்லிட்டு இருக்கிறேன். காவல்துறை என்ற ஒன்று இருக்கிறதா இல்லையா என்பதை தெரியவில்லைன்றது தான் பிரச்சனையோட மையக்கரு. அதை அவர் சரியாக பிடிச்சிருக்காரு. இதை ஒட்டிய ஒரு தகவல், காவல்துறை எந்த அளவு சீர்கெட்டு இருக்கிறது, முதல்வர் கட்டுப்பாட்டில் காவல்துறை இல்லை, காவல்துறையின் கட்டுப்பாட்டில் தான் முதல்வர் இருக்கிறார் என்பதை உணர்த்தும் விதமான ஒரு செய்தி. நம்ம தொடர்ந்து நமது சேனலில் தான் விரிவாக விவாதித்து கொண்டிருக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றியது. அதை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது இல்லையா? கிட்டத்தட்ட உச்சநீதிமன்றம் உறுதி செய்து 1 மாதம் ஆகிவிட்டது. அதற்கு பிறகு அந்த உச்சநீதிமன்றம் அது உறுதி செய்ததை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்கிறது. அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. நவம்பர் 2nd வீக் அது விசாரணைக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. இப்போ சிபிஐ இந்த வழக்கில் விசாரணை நடத்தலாமா நடத்தக்கூடாதா? ஆவணங்களை சப்மிட் பண்ணால் தானே சார் விசாரணை தொடங்க முடியும். அதான்ப்பா, சிபிஐக்கு விசாரணை நடத்த அதிகாரம் இருக்கான்னு கேட்குறேன். அதிகாரம் இருக்குன்னு தான் சார் நினைக்கிறேன். இல்லை கவர்மெண்ட்டு தான் உச்சநீதிமன்றத்துக்கு மறு ஆய்வு செய்வதற்காக போயிருக்காங்கல்ல? இல்லை, உடனடியாக விசாரணை தொடங்க அப்படின்னு சொன்னாங்க. சிபிஐ இப்போ விசாரணை நடத்தலாம் இல்லையா? சிபிஐ விசாரணை நடத்தலான்னா ஏன் தமிழக அரசு சென்னை காவல்துறை ஏன் ஆவணங்களை இதுவரை ஒப்படைக்கவில்லை? ஒருவேளை ஆவணங்களை கொடுத்தாதான் அவங்க விசாரிக்க ஆரம்பிக்க முடியும் போல. ஆமாம், ஃபார்மலாக ஹேண்ட் ஓவர் பண்ணல. இதற்கு நடுவே தமிழக அரசையும் தமிழக காவல்துறையையும் கடுமையாக கண்டித்து பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் செல்வி மாயாவதி அவர்கள் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுக்கு விரிவான கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் எங்கள் கட்சியோட தலைவர் ஒரு ஆம்ஸ்ட்ராங்க ரொம்ப மோசமாக அவர் கொலை செய்யப்பட்டார், அவரோட இறுதி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நான் சென்னை சென்ற போதே இந்த வழக்கு சிபிஐக்கு ஒப்படைக்க வேண்டும் என்பதை நான் அப்போதே வலியுறுத்தினேன். ஆனால் அதை செவிமெடுக்காமல் தமிழக அரசு சென்னை காவல்துறையை விசாரிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். அதற்கு பிறகு சென்னை காவல்துறை விசாரித்து சார்ஜ் ஷீட் போட்டாங்க. ஆனால் அவங்க குடும்பத்தினரே வந்து இந்த விசாரணையில் திருப்தி இல்லை என்று நீதிமன்றத்தை அணுகினார்கள். நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு விட்டது. அதை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருக்கக்கூடாது. ஒரு அரசியல் தலைவர், தலித் சமூகத்தின் தலைவர், அவரோட கொலையில் சந்தேகம் இருக்குன்ட்டு அந்த கட்சியை சேர்ந்த தேசிய தலைவரான நாங்கள் சொல்லும்போது இதை நீங்கள் உடனடியாக சிபிஐ கிட்ட ஒப்படைச்சிருக்கணும். இவங்களுக்கு மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னா எதற்காக சிபிஐக்கு ஒப்படைக்க தயங்கினார்கள்? அப்படியே இருந்தாலும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு இவர்கள் மேல்முறையீடு செல்வதற்கான தேவை என்ன? சரி, மேல்முறையீடு செய்தார்கள். உச்சநீதிமன்றமும் சிபிஐ விசாரணை சரி என்று உத்தரவிட்ட பிறகும் கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஆன பின்னும் இன்று வரை சிபிஐக்கு ஆவணங்கள் ஒப்படைக்கப்படவில்லை. ஸோ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு தமிழக அரசே முயற்சி செய்கிறதோ, தமிழக அரசுக்கு இந்த குற்றத்தில் பங்கு இருக்கிறதோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. உடனடியாக நீங்கள் தலையிட்டு விசாரணையை சிபிஐக்கு ஒப்படைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுக்கு மாயாவதி கடிதம் எழுதியிருக்கிறார். இட்ஸ் வெரி ஹியூஜ். பிஎஸ்பி பிரசிடெண்ட் மிஸ் மாயாவதி வந்து ஒரு நேஷ்னல் லீடரு அண்டு பிஜேபியோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவர். அவர் வந்து எங்கள் லீடரை இந்த மாதிரி கொலை பண்ணிட்டுருக்காங்க, அவங்களோட உண்மையான அக்யூஸ்டை தமிழ்நாடு அரசு காப்பாற்றுதுன்னு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். சார், இந்த லெட்டர் எப்போ எழுதுனாங்கன்னு தெரில. இதை நம்ம தான் வந்து ஃபஸ்ட் டைம் பிரேக் பண்ணுறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி தமிழக பிஎஸ்பி பேசியிருக்கணும்ல சார்?
தமிழக பிஎஸ்பி பேசியிருக்கணும். தமிழக பிஎஸ்பி நேரம் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கணும். நீதிமன்றம் அவங்க தானே கேஸ் போட்டாங்க. நீதிமன்றம் உத்தரவிட்ட பின்னும் ஆவணங்களை ஒப்படைக்காமல் காலம் தாழ்த்தும் சென்னை மாநகர காவல்துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்க வேண்டும். நான் ஏற்கனவே நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன். குறைந்தபட்சம் அந்த கட்சியின் தலைவர் மாநகர ஆணையரை சந்தித்து கோர்ட் ஆர்டர் போட்டுச்சு, ரெக்கார்ட்ஸை ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கன்ட்டு போய் அப்ரோச் பண்ணியிருக்கணுமா? பேட்டி கொடுத்துருக்கணுமா? டிவி சேனல் ஒன்று வச்சுருக்கிறாரா? பேட்டி கொடுத்துருக்கணுமா? ஏன் அமைதியாக இருக்காங்க? நான் தான் அந்த சீக்வன்ஸை சொன்னேன்ல, இது டிஸ்மிஸ் ஆகும்னு நினைத்து இவர்கள் தாக்கல் செய்த மனு. இன்னொன்று, இந்த செய்தியும் நம்ம பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க தான் பிரேக் பண்ணியிருக்கணும். எங்கள் கட்சியோட தேசிய தலைவர் மாயாவதி உள்துறை அமைச்சருக்கு இப்படி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார், தமிழக அரசு இப்படி தாமதம் செய்கிறதுன்னு அவங்க தானே சொல்லியிருக்கணும். ஏன் அவங்க சொல்ல? அமைதியாக இருக்காங்களே சார். ஃபஸ்ட்டு இந்த விஷயம் தெரியாது. இது நமக்கு டெல்லி சோர்ஸ் மூலமாக வந்த தகவல். ஃபஸ்ட்டு இந்த விஷயம் தெரியாது. அந்த பாத்திர வியாபாரியும் இந்த வழக்கு சிபிஐக்கு செல்லக்கூடாது என்பதில் தீவிரமாக இருக்கிறார். ஏனென்றால் இந்த வழக்கு சிபிஐக்கு செல்லக்கூடாது என்பதற்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்தவர், துணை நின்றவர் இந்த கட்சியின் தலைவர் ஆனந்தன். அண்டு மாயாவதி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளோ இந்த விஷயத்தை இந்த பாத்திர வியாபாரிக்கு கம்யூனிகேட் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏனென்றால் கட்சியை ஒழுங்காக நடத்துவார்னு இந்த ஆளுக்கு பதவியை கொடுத்தா மொத்த கட்சியும் கலைச்சி விட்டார். தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சி என்று திருமதி பொற்கொடி அவர்கள் கட்சியை தொடங்கி இந்த மொத்த கட்சியை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ இருந்த கட்சியும் காலி பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதனால் கடும் கோபத்தில் இவர் மீது இருப்பார்கள். அண்ட் இந்த கட்சி இப்படி கலைஞ்சு காணாமல் போனதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கு என்பதை தேசிய தலைமை நேரம் புரிந்து கொண்டிருக்கும். இன்னொன்று, உங்கள் லீடரோட கேஸு சிபிஐக்கு போகணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? அந்த கோரிக்கையை நீங்கள் வலுவாக வச்சு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருந்தீங்கன்னா பொற்கொடி பிரிஞ்சே போயிருக்க மாட்டாங்களே. இன்னும் சொல்லப்போனால் பொற்கொடி அரசியலுக்கே வந்திருக்க மாட்டார். பொற்கொடி அரசியலுக்கு வர என்ன இருந்துச்சுன்னா, ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்த பிறகு உடனடியாக பொற்கொடி வந்திருப்பார் இல்லையா? தலைமை பதவியை ஏற்றுக்குங்கன்னு தான் அன்றைக்கி எல்லாரும் சொன்னாங்க. இவங்களுக்கு அரசியலில் விருப்பம் இல்லை அப்படின்றதுனால நான் ஒதுங்கி இருக்கேன்னு சொன்ன உடனே சிபிஐக்கு இந்த கேஸை மாத்திரேன்னு சொல்லி தானே என் காலில் விழுந்து இந்த தலைவர் பதவியை வாங்கினாங்க அப்படின்ட்டு பேசுனாங்க. அப்போ அதை பற்றி வாயை திறக்காமல் இருக்கிறாங்கன்னா, அண்டு பின்னாளில் பொற்கொடியை சொன்னார்கள் என்று நினைக்கிறேன். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் ஆனந்தனுக்கே தொடர்பு இருக்கோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது என்பதை அவர் வெளிப்படையாக தெரிவித்து விட்டார். அப்போ எப்படி சிபிஐக்கு போகணுன்னு நினைப்பாங்க? சிபிஐ அதையும் சேர்த்து விசாரிக்கும். ஸோ இது சம் அண்ட் சப்ஸ்டன்ஸ். இதை நீங்கள் சுற்றி இதை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, எந்த விதத்துலையாவது தமிழக அரசுக்கு, முதல்வருக்கு இந்த கேஸை சிபிஐக்கு போகக்கூடாது அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்லை சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை காப்பாற்ற வேண்டும் என்று முதல்வருக்கு தேவை இருக்கிறதா? முதல்வர் குடும்பத்தினருக்கு தேவை இருக்கிறதா? இன்னும் சொல்ல போனோன்னா எளிமையாக இருக்கும். அவங்க என்னையா கொடுக்குறது, நானே ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன், முடிஞ்சு போச்சா? வண்டி எடுக்கணும், வண்டி மாடை எடுத்துன்னு போகுது, தெரியுதா? அதாங்க சார், இப்போ நம்ம ஆல்ரெடி பேசணுங்க சார். அதில் வந்து திரு செல்வ பெருந்தகையோட ரோல் இருக்குன்னு சொல்லிட்டு திருமதி ஆம்ஸ்ட்ராங்கு சந்தேகப்படுறாங்க. ஒருவேளை இது சிபிஐக்கு மாறும்போது கண்டிப்பாக அவர் கூப்பிட்டு விசாரிக்கப்படுவார். அப்படி விசாரிக்கப்படும் போது இந்திய அளவில் பிஎஸ்பியோட தேசிய தலைமை இதை பிரச்சனையாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முன்னோட்டமாக இதை பார்க்கலாமா? அதுக்கான முன்னோட்டம் தான் இது. இப்போது மத்திய அரசும் இப்போ ஆம்ஸ்ட்ராங் வழக்கு மாநில அரசு மற்றும் ஆம்ஸ்ட்ராங் தரப்பினருக்கு இடையே தான் நடந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசுக்கான ரோல் இதில் இல்லை. இப்போது மாயாவதி கடிதம் எழுதியிருக்காங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த கேஸில் அப்பியர் ஆகும். இவ்வளோ நாள் சிபிஐ உள்ளே வருவதற்கு வாய்ப்பில்லை, ரைட்டா? ஏன்னா பார்ட்டியே கிடையாது. சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போடுது. அந்த உத்தரவு தமிழக அரசுக்கு போடுகிறது. ஸோ உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டால் ஆம்ஸ்ட்ராங் தரப்பில் இது சிபிஐக்கு போகணும்னு சொல்லுவாங்க. அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அஸ்வத்தாமன் தன்னை இணைத்துக் கொள்ள ஒரு மனுதாரராக இடையீட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார். அவங்க சிபிஐக்கு போகணும்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் தான் சிபிஐக்கு போகக்கூடாதுன்னு வாதாடுவாங்க. அப்போது சிபிஐக்கு இதில் ரோல் இல்லை, மத்திய அரசுக்கு இதில் ரோல் இல்லை, இல்லையா? இந்த மாயாவதியின் கடிதம் என்ன வேலையை செய்ய போகிறது என்றால், மத்திய அரசு இதில் களமிறங்கும். எப்படி அவங்க தான் மனுதாரரே இல்லை, எப்படி மத்திய அரசு உள்ள போகும்? ஃபார்மல் பார்ட்டியாக சிபிஐ இதில் இருக்கும். அவங்க சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, என்கிட்ட கொடுத்தாங்கன்னா நாங்கள் விசாரிப்போங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. இப்போ ஆக்டிவாக அதில் இறங்குவாங்க. எப்படி இறங்குவாங்கன்னா, சார் 2 மாதம் ஆகுது, பேப்பர்ஸே கொடுக்கல சார், சுப்ரீம் கோர்ட் ஸ்டேயே பண்ணல, பண்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணுற சார், இவங்க தே ஆர் கமிட்டிங் கண்டெம்ட், இதுலேருந்தே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, இது ஏதோ மறைக்கிறாங்க என்று அவர்கள் நிலைப்பாடு எடுக்கப் போகிறார்கள். அப்போது உச்சநீதிமன்றம் ஏதாவது கருத்துக்களை தெரிவித்தால், கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்தால் அதனுடைய சேதம் யாருக்கு? திமுக அரசு, தமிழக அரசுக்கு, திமுகவுக்கு தானே. இது அவசியமா? சாதாரண விஷயம், ஒரு கொலை கேஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போங்களேன். சரிங்க சார், இப்போ இதை மீண்டும் மீண்டும் நம்ம பேசு பொருளாக்குறோம். தமிழக மக்களுக்கு இது தொடர்பாக என்லைட்டன் பண்ணுறோம். இது நடக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்மளை முடக்க பார்க்குறாங்களாங்க சார்? ஏன்னா எல்லா பக்கத்துலேயும் அவங்க சைலண்ட் பண்ணிட்டாங்க. மாலதி, நீங்கள் சொல்கிறத என்னால் இக்னோர் பண்ண முடியல. இது ஒரு முக்கியமான காரணமாக, குறிப்பாக சென்னை காவல்துறையில் மட்டும் மீண்டும் மீண்டும் நம் மீது வழக்குகள் பதிவு செய்யப்படுவதற்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். என்னவென்றால், நான் பலமுறை நமது நிகழ்ச்சியிலேயே சொல்லியிருக்கிறேன், இந்த வழக்கு சிபிஐக்கு போச்சுன்னா அருண் ஜெயிலுக்கு போகிறார், இல்லை சந்தேகமே வேணாம். திருவேங்கடம் ஒரு என்கவுண்டர், அந்த திருவேங்கடம் என்கவுண்டர் எந்த கான்டெக்ஸ்டில் நடந்துச்சு, எப்படி
ஒரு ஜெயிலுக்கு போவார்ன்றதை நான் ரொம்ப விரிவாக இதற்கு முன்பு பேசிய நிகழ்ச்சிகளில் நான் சொல்லியிருக்கிறேன் என்பதால் நான் மீண்டும் அதை விளக்க விரும்பவில்லை. அப்படி இருக்கும்போது ஜெயிலுக்கு போகிற ஒரு அதிகாரி நம்ம மீண்டும் மீண்டும் ஆம்ஸ்ட்ராங் கேஸை பற்றி பேசுகிறத எப்படி வெடிக்க பார்த்துட்டு இருப்பாங்க? வெறுமனே ஒரு ஈகோ பிரச்சனை மட்டும் இல்லை, சர்வைவல் கொஸ்டின். இப்போது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துருப்ப தம்பி, நீ நியூஸை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க. நம்மளை தவிர யாருப்பா ஆம்ஸ்ட்ராங் கேஸை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக பேசுறது? எந்த மீடியாப்பா? உச்சநீதிமன்றத்தில் வந்தால் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, அவ்வளோ அதோடு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஃபாலோ அப் என்னன்றது யாருமே போடுறதில்ல. சரியா? இன்னும் பேப்பர்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணல, கட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணல, ஒப்படைக்கலை, தே ஆர் கமிட்டிங் கண்டெம்ப்ட். அண்ட் எல்லாவற்றையும் விட முக்கியமாக சிபிஐக்கு இது போனால் என்னென்ன நடக்க இருக்கிறது, எப்படி அருண் ஜெயிலுக்கு போவார், அண்ட் அந்த எந்த ஏசிக்கிட்ட இது ஒப்படைக்கப்பட்டது, அந்த சரவணன்ற ஏசி இன்னும் 2-3 பேர் சுடமாட்டேன்னு சொல்லி அந்த அதிகாரிகள் மறுத்தது, அதற்கு பிறகு 5ஆவதாக அல்லது 4ஆவதாக ஒரு ஆளிடம் இதை ஒப்படைத்து திருவேங்கடம் சுடப்பட்டது. இந்த கான்டெக்ஸ்டில் இதெல்லாம் சிபிஐக்கு சிக்கலை ஏற்படுத்தும்ட்டு நம்ம மக்கள்கிட்ட என்லைட்டன் பண்ணுறோம், இதை விவாத பொருளாக வைத்திருக்கிறோம். இப்போ மீண்டும் மீண்டும் இதை நினைவுபடுத்துவது சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு, ஜெயிலுக்கு செல்ல இருக்கிற அதிகாரிக்கு எப்படிப்பட்ட உணர்வுகளை ஏற்படுத்தும்? அதனால் அவருடைய மனநோய் முற்றியதற்கு இந்த வழக்கு ஒரு முக்கியமான காரணம். அதை நாம் பேசுவீங்க ரொம்ப சரியான ஆங்கிள் நீங்கள் எடுத்தீங்க. இது வெறுமனே ஈகோ கிளாஷை மட்டும் இதை பார்க்கக்கூடாது, இது ஒரு முக்கியமான காரணம். இப்போது மாயாவதி அவர்களின் கடிதத்தை எடுத்துக்குவோம். எந்த மீடியா இதை பேசியிருக்கோன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? செய்தி வெளியில் வரல, வந்தாலும் எந்த மீடியா இதை எடுத்து பேச போகிறாங்க? அப்போது யூ வில் கோ டு ஜெயில். சுட்டது வேறு ஒரு அதிகாரியாக இருக்கலாம். அந்த செயின் சுட்ட ஆளுகிட்ட ஏன் சுட்டன்னு கேட்டேன்னா, எனக்கு டிசி சொன்னார் சார், டிசியை கூப்பிட்டு ஏன் சுட்டேன்னு வரிசையாக கை கட்டுவாங்க, எல்லாரும் போவாங்க ஜெயிலுக்கு. தேர்தல் வேறு வந்துருக்கு, திடீர்னு ஆட்சி மாற்றம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. எடப்பாடி இதை சிபிஐ கொடுக்காம வச்சுருப்பார்னு நினைக்கிறேன். பேசிட்டார்ல ஒரு பிரச்சார கூட்டத்தில், எதுக்கு மேல்முறையீடுக்கு போகிறீங்க, யாரை காப்பாற்றுறதுக்கு? ஸோ இதுதான் சிக்கல். இது ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு அன்னெசரி எம்பாரஸ்மெண்ட். உங்களுக்கு தெர் இஸ் நோ ஸ்டே. ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஸ்டே பண்ணுங்கன்னு கேட்கும்போது சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் வில் கண்டினியூ அப்படின்னு கோர்ட்டு ஸ்பெசிஃபிக்காக ஆர்டர் போடுது. அந்த ஆர்டரை நீ ஒபே பண்ணிட்டு தானே போகணும். இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் பேப்பர்ஸை ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் திருப்பி போய் ரிவ்யூ பண்ணுங்கன்னு போய் சொன்னால் ஸ்ட்ரெயிட் கண்டெம்ப்ட். சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி தான் மாட்ட போகிறாங்க. மாட்டுட்டோன்றேன். பிடிச்சி யாராவது ஒருத்தர் கண்டெம்ப்ட் நிற்க வச்சு ஜெயிலுக்கு அனுப்பணும். சார், இந்த அடையாரை ஒட்டி தான் வந்துட்டு சென்னை ஏர்போர்ட் இருக்குது. அங்கே வந்துட்டு எப்போ மழை பெஞ்சாலும் அங்கே தண்ணி தேங்கிடும், விமான அந்த போக்குவரத்து வந்து பாதிக்கப்படும். அதை சரி செய்யலாம்ன்றதுக்காண்டி 123 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஆனாலும் வந்துட்டு இந்த பணிகள் வந்து அறகுறையாக தான் நடந்திருக்கு. ஆனாலும் தண்ணி தேங்குற நிலைமை தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செய்தியில் வந்துருக்கு. நிதிஷ், இதெல்லாம் அத்தியாவசிய பணி, கரெக்டாக? சென்னை விமான நிலையம் சர்வதேச விமான நிலையம், மிக முக்கியமான ஒரு விமான நிலையம். அந்த விமான நிலையத்தின் முக்கியத்துவம் கருதி தானே பரந்தூரில் இன்னொரு விமான நிலையம் ஏற்பாடு பண்ணுறதுலாம் இவங்க முயற்சி எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த விமான நிலையத்தில் மழை காலத்தில் எல்லாம் விமான போக்குவரத்து பாதிக்கப்படுகிறது என்பதற்காக, இதை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக எவ்வளோ கோடி? 123 சார். 123 கோடி ஒதுக்குறாங்க. அதற்கான எந்த பணியும் தொடங்காமல் இருந்தால் எதுதான் உங்களுக்கு முக்கியம்? ஆனால் எதுக்கு அவசரமாக நிதி ஒதுக்கி வேலை செய்கிறாங்கன்னு பார்த்தா, சாலைக்கு கீழே பூங்கா அமைச்சு, நீரூற்றுகள் அமைச்சு அழகுப்படுத்துறதுக்கு துட்டு ஒதுக்கி வேலை செஞ்சுருக்காங்க. கவனிச்சியா? இன்னொரு செய்தியும் அதில் வந்திருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏரிகளை தூர்வாரி இந்த மழை நீர் வீணாகாமல் கடலில் கலப்பதை தடுக்கவும், குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ளம் புகுவதை தடுப்பதற்காகவும் இந்த ஏரிகளை தூர்வாரும் பணிக்கு அதுக்கு எவ்வளோ ஒதுக்குனாங்க? இதுக்கு 16.10 கோடி. அண்டு கடந்த ஏப்ரல் மாதம் இந்த தூர்வாரும் பணிகளை தொடங்குவதற்கான பூஜை போடப்பட்டது. அது ஒரு சரியான காலகட்டம். ஏப்ரல் மாதம் தொடங்கினீங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு அப் டு செப்டம்பர் 6 மாதத்தில் மழை இல்லாதப்போ நீங்கள் இந்த தூர்வாரும் பணியை தொடங்கிடலாம். ரைட்டா? இந்த தருணம் வரைக்கும் தொடங்கலை. கிரிக்கெட் விளையாண்டுருக்கீங்களா பார்த்தியா? அந்த ஏரியில் தண்ணி எப்படி தேங்கும்? அந்த ஏரிக்கு வரக்கூடிய அந்த வாய்க்கால்கள் இருக்கிறதில்ல, கால்வாய்கள், வாய்க்கால்கள் இருக்குல்ல, அங்கெல்லாம் நீங்கள் தூர் வாட்டிங்கன்னா மழை பெஞ்சோன்னா தண்ணி போய் அழகாக அங்கே இருக்கும். நீங்கள் பூஜை போட்டதோடு சரி, எந்த பணியும் தொடங்கலைன்னா இப்போ இந்த சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகிருக்குதுன்றது தெரியுதா? நிதி மட்டும் ஒதுக்கிட்டாங்க. இதுதான் அரசு. நீங்கள் ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து நீங்கள் அரசு நிர்வாகங்களை எடுத்து நீங்கள் ஆராய்ந்தீர்கள் என்று வரலாறு நெடுக சான்றுகள் இருக்கின்றன. ஒரு அரசன் எப்படி ஆள வேண்டும்ன்றது. சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்கள் கண்காணிக்க வேண்டும். இந்த துறைக்குன்னு ஒரு அமைச்சர் இருக்கார்லப்பா. இந்த விமான நிலையம் தொடர்பான பணிகளை பார்ப்பதற்கு எப்படி 2-3 அமைச்சகங்கள் அதில் வரும். உள்ளாட்சி, பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை என்று 2-3 அமைச்சகங்கள் வரும். அந்த அமைச்சர்கள் இதை சூப்பர்வைஸ் பண்ணி, அன்றைக்கி பூஜை போட்டோம் என்ன ஆச்சுன்னு ஒரு ரிவ்யூ மீட்டிங் வச்சுருந்தீங்கன்னா சரியாக இருந்திருக்குமா? ஏன் பண்ணலை? எங்கே தப்பு நடக்குது? எல்லா துறைகளையும் ஆய்வு செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? முதலமைச்சர். அடுத்தது துணை முதலமைச்சர், துணை முதல்வர். ஏன் அவருக்கு? சிறப்பு திட்ட செயலாக்கம் அவருக்கு இருக்குது. இதை ஆய்வு பண்ண சொன்னால் நாய் ஆய்வு பண்ணிகிட்ருக்காருப்பா.
நாயா? முந்தானேத்து ரவுடி கூட போஸ்ட்டு. அதை தான் சொல்கிறேன். அதுக்கு இல்லையா சார் ஒரு 2? அவருக்கே அதுக்கு தெரியலங்க. இதைத்தானுங்க நீங்கள் பார்க்கணும். ரவுடி டைம் போட்டு கொடுக்குது. என்னைக்காவது ஒரு நாள் போட்டால் பரவாயில்ல தம்பி, வார வாரமா அதுக்கு ஒரு ஜோடி நாய் வேறு போட்டார் போன வாரமும். அதே மாதிரி கருப்பு கலரில் ஒன்று பார்த்தியா? அரசு நடத்துறதுக்கே உங்களுக்கு தெரியலன்னு தெரியுதா? இதுதான் அரசு, இதுதான் நிர்வாகம். ஒரு விமான நிலையத்தில், சென்னை விமான நிலையத்தில், சர்வதேச விமான நிலையத்தில் மழை காலத்தில் இந்த மாதிரி சிக்கலாகி விமானங்கள் ரத்து செய்யப்படுகிறதுன்னா நேஷ்னல் நியூஸ். அப்போ ஏன் அது நடக்குதுன்ற கொஸ்டின் வரும். கொஸ்டின் வந்த உடனே ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ்ட்டு கேட்டால், சார் நாங்கள் போன வருஷமே ப்ரொபோசல் அனுப்பிச்சிட்டோம் சார், ஒன்றுமே பண்ணல சார் இவங்க வேலைன்னு சொல்ல போகிறாங்க இல்லையா? அந்த விமானத்தை பார்க்குறது தான் அந்த மத்திய அரசோட பணி. அதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறது போல தமிழக அரசு. விமான நிலையத்தை நோக்கி வரக்கூடிய தண்ணீரை தடுக்கிறதுலாம் விமான நிலைய அதிகாரிகளே பண்ண மாட்டாங்க, இது மாநில அதிகாரிகள் பண்ணணும். அப்போ ஏன் பண்ணலைன்ற கேள்வி எழும் இல்லையா? அப்போ உங்களோட நிர்வாகம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது தேசிய அளவில் தெரிய வருமா வராதா? அவங்க சொல்ல மாட்டாங்களா? அப்போ என்ன தான் நிர்வாகம் பண்ணுறீங்க நீங்கள்? இதுதான் உண்மையான நிர்வாகம், புரியுதா? இதுதான் கவர்மெண்ட் ஒர்க்கு, இதுதான் மினிஸ்டர் ஒர்க்கு. ஆனால் ஆய்வுக் கூட்டம் நடத்தப்படுகிறது. இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை சிஎம் இப்படி வேடிக்கை பார்க்குற மாதிரி ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஃபோட்டோவோடு முடிஞ்சுது. அப்பாவும் பையனும் ஃபோட்டோ ஷூட்டு நடத்துறது மட்டும்தான் அரசு நிர்வாகம்னு உள்ளபடியே நினைக்கிறார்கள். தம்பி 5 மணி நேரம் தூங்கினா பெரிய விஷயம் முதல்வருக்கு. ஒரு முதல்வருக்கு அவ்வளோ வேலைகள் இருக்கும். உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் திறமையான அமைச்சர்களாக இருந்தால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களே பார்த்துப்பாங்க. இப்போ தியாகராஜர் மாதிரி விட்டிங்கன்னு வச்சுங்களேன், நைட்டு 11 மணி வரைக்கும் செக்ரட்டரியேட்டில் ஃபைல் பார்த்துட்ருப்பார். எல்லாரும் தியாகராஜனா இல்லைல்ல. அப்போ நீங்கள் மேற்பார்வை பண்ணணும். மாதத்துக்கு ஒரு முறை அல்லது மாதத்துக்கு 2 அல்லது 3 துறைகளை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். என்னென்ன பண்ணியிருக்கீங்க, போன மார்ச் மாதம் போட்ட ப்ராஜெக்ட்ஸில் என்னென்ன நிறைவேற்றிருக்கீங்க, எந்த ஸ்டேஜில் இருக்குது, ஏன் தாமதம், இப்படி ரிவ்யூவை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா செங்கல்பட்டு ஏரி தூர் வர வேலை முடிஞ்சிருக்குமா, ஏர்போர்ட் முடிஞ்சிருக்குமா? நீங்களும் வேலை செய்கிறதில்ல, உங்கள் மகனும் வேலை செய்கிறதில்ல, உங்கள் அமைச்சர்களும் வேலை செய்கிறதில்ல. அத்தனை பேரும் சேர்ந்து உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க, உங்களை நீங்களே ஏமாற்றிட்டு இருக்கீங்க. அதோட நீட்சி தான் இதெல்லாம். இது எல்லாம் சேர்ந்து அடுத்த வருஷத்துலலாம் பெரிய அளவில் வெடிக்கும். அப்போது காலம் கடந்து போயிருக்கும். அப்போது இதை பற்றி யோசித்து பிரயோஜனம் இருக்காது. எம்எல்ஏ ஹாஸ்டல் இருக்க ரோடே சரியில்லைன்னு சொல்கிறாங்க சார். இன்றைக்கி நல்ல டிடி நெக்ஸ்ட்டில் ஒரு நல்ல அருமையான நியூஸ் வந்துருந்துச்சு. மக்களுக்கு குறைன்னா எம்எல்ஏ கிட்ட போய் சொல்லலாம். எம்எல்ஏ அவங்களோட குறைய எங்கே போய் சொல்லுவாங்க? எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு போகிற ரோடே மோசமான சாலையாக இருக்கிறது. சுவாமி சிவானந்தா சாலை மற்றும் இன்னொரு இணைப்பு சாலை, இந்த 2 சாலைகளும் மிக மோசமாக இருக்கிறது, பள்ளம் மேடாக இருக்கிறது அப்படின்ட்டு இந்த நியூஸை போட்டுட்டு கடைசியாக இந்த சாலை துணை முதல்வர் உதயநிதியின் தொகுதியில் வருகிறது என்பது கூடுதல் முக்கியத்துவம், சிறப்பு அப்படின்ட்டு அதில் போட்டிருக்கிறாங்க. அவருக்கு ரவுடி டைமுக்கே சரியாக இருக்குது. இதை எப்படி பார்ப்பார்? இதெல்லாம் அசிங்கம் இல்லை? போய் அப்பப்போ ஆய்வு பண்ணுறேன்ட்டு ஃபோட்டோ கிட்டலாம் போட்டிங்களே. நான் நீங்கள் சொன்னேன் கவனிச்சியா? துபாயிலேருந்து போயிட்டு வந்த வேகத்தில் சாயங்காலம் போய் டார்ச் லைட்டை வச்சுட்டு ஒரு 2 ஆய்வு முடிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் பழையபடி புத்தி ரவுடி டயத்துக்கு போயிடுச்சா? என்னைக்காவது ஒரு நாள் போட்டால் நல்லாயிருக்கும்ப்பா. அது கட்சிக்காரங்களாம் புலம்புறாங்கப்பா. என்னங்க சீரியஸ்னஸே இல்லாமல் நாய் படம் போட்டுனுக்கிறாரு. அவனுக்கு வாழ்வா சாவா பிரச்சனை கட்சிக்காரனுக்கு. எதிர்கட்சியோடு அடிச்சு சண்டை போடுற ஒரு தலைவர் இருந்தால் தான் அவன் அதுக்கு கீழே போட்டி போட்டு இந்த எலெக்ஷனில் ஜெயிக்க முடியும். இன்றைக்கி நாளுக்கு நாள் உங்களோட நிலைமை பலவீனமாகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் தீவிரமான அரசியலை செய்ய வேண்டிய நெருக்கடியான நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். அப்படி தீவிரமான அரசியலை உங்கள் தலைவர் செய்வார், நாம் அதை பின்பற்றலாம்னு பார்த்தா வாரத்துக்கு 2 ரவுடி டைம்னு நாய் படம் போட்டுனுக்கிறீங்க. எஸ்ஐஆரோட ஃபுல் ஃபார்மை தப்பாக சொல்கிற அப்படி நீங்கள் வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? இவருக்கு அந்த ஆப்டிடியூட் இல்லைன்றது தெரியுதா? சினிமா ரிவ்யூலாம் கரெக்டாக எழுதுறாரு. அதெல்லாம் எவ்வளோ வக்கனையாக எழுதுறீங்க. இது ஒரு காவியம், அப்பா பையன் 2 பேரும் எழுதுறீங்களா? அப்போ உங்கள் கவனம் எதில் இருக்குது? இந்த நிர்வாகத்தில் இல்லைல்ல. அப்போ நான் என்ன சொல்கிறேன், எது பிடிக்குதோ அதை போய் பண்ணுங்கள், பிடிச்சதை பண்ணுங்கள். இது ஏன் விடாப்படியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் விரும்புகிறதுனால மக்கள் உங்களுக்கு பிடிச்சதை செய்கிறதுக்கு விரைவில் அனுப்பி விடுவார்கள். 2 வேணும்னு ஆசைப்படாதீங்க. இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு சார், இதில் நீங்கள் துணை முதலமைச்சரை பாராட்டுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இந்த விடுபட்டிருப்பாங்கள்ல மகளிர் உரிமை தொகையில், அவங்களுக்கு அடுத்த மாதத்துலேருந்து மீண்டும் 1000 ரூபா வழங்கப்படும் சொல்லியிருக்காரு சார். பாராட்டுறதுக்கும் எதுவும் இல்லை, விமர்சனம் பண்ணுறதுக்கும் எதுவும் இல்லை. எனக்கு வருத்தம் தான் மேலிடுகிறது. தேர்தல் நெருங்குகிறது என்ற பதட்டத்தில் தேர்தலை மனதில் வைத்து தான் இவர்கள் இந்த விடுபட்டு போனவர்களுக்கு உரிமை தொகை கொடுக்கலாம் என்ற முடிவு எடுத்திருக்கிறார்கள். அடுத்த மாதம் என்று உதயநிதி சொல்லியிருக்கிறார். அடுத்த மாதம் என்றால் டிசம்பர் முதல் இந்த மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். செப்டம்பர் 2023 முதல் மகளிர் உரிமை தொகை அனைவருக்கும் வழங்கப்பட்டது. இப்போ மாலதி, நீங்கள் உங்கள் மனநிலையை சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு டிசம்பர் 2025 உரிமை தொகை கொடுக்குறாங்க. நீங்கள் வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக அபாடி கிடச்சிதுன்னு நினைப்பீங்களா? 28 மாதம் எனக்கு வரல, பக்கத்து வீட்டுக்காரி வாங்கிட்டான்னு நினைப்பீங்களா? நான் அப்படிலாம் நினைக்க மாட்டேன் சார். நான்லாம் பெருந்தன்மையாக விட்டுருவேன் உண்மையாகவே. அப்போது சரி, உங்களை போல் மற்றவர்கள் பெருந்தன்மையாக இருக்க மாட்டார்கள். நானும் தான் என்ன தெரியுமா சார் நினைப்பேன்,
எங்கள் அம்மா வந்து என்ன தெரியுமா நினைக்கும், ஏன்டா வெங்காயம் இவ்வளோ நாள் கொடுக்காம கடைசி 5 மாதம் தேர்தல் வருது இப்போ மட்டும் கொடுக்குற, அப்போ மிச்ச காசுலாம் கொடு, அப்படின்னதே அரியசை கூட அரியசை கூடன்னு கேட்பாங்களா? இதுதான் ஓவரால் மனநிலையாக இருக்கும். இது ஒரு பெரிய அளவில் எலக்டோரல் பெனிஃபிட்டை இவங்களுக்கு கொடுக்காது. சரியா? ஐடியா வேணால் நல்ல ஐடியா, ஆனால் பெரிய அளவில் ஒரு தேர்தலுக்கான பலனை இது தராது. ஜென்ரலாகவே உங்கள் அம்மாவோட மனநிலை தான் எல்லாரோட மனநிலையாக இருக்கும். ஆனால் இதற்காக இவர்கள் கொடுக்க போகும் விலை அதிகம். விடுபட்டு போனவர்கள் அந்த 1000 ரூபா கொடுக்கும்போது கடுமையான நிதி செலவினம் ஏற்படும். அதுக்கு வேறு ஏதாவது ஒரு ஸ்கீம் போட்டாலாவது இவங்களுக்கு நற்பெயர் கிடைக்கும். யார் இந்த ஐடியாவை கொடுத்ததுன்றதெல்லாம் தெரியல, செய்து கொண்டிருக்கிறார்கள். சார் இப்போ நம்ம ஏர்போர்ட் சொன்னோம்ல சார், அதே மாதிரி வேளச்சேரியும் மூழ்கும் அபாயம் இருக்குன்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு சார். வந்திருக்கு. 2-3 ஆண்டுகளுக்கு, குறிப்பாக 23ஆம் ஆண்டு கடுமையான வெள்ளம் வந்ததற்கு பிறகு சிலர் வீடுகளெல்லாம் இடித்துவிட்டு தரைமட்டத்தை உயர்த்தி கட்டியிருக்கிறார்கள். இதெல்லாம் என்னதான் செய்தாலும் இன்னும் அந்த வேளச்சேரி பகுதிக்கு வெள்ள ஆபத்து நீங்கவில்லை அப்படின்ற அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடுகிறது. கூடுதலாக அதில் 255 ஏக்கரை ஏரி பகுதியாக ஏற்கனவே அறிவித்து நமது நிலங்களில் இருக்கிறது. 250 ஏக்கரில் இருந்த ஏரி, அதில் இப்போ வெறும் 55 ஏக்கர் தான் ஏரி இருக்கிறது. மீதி இடங்களில் எல்லாவற்றிலும் ஆக்கிரமிப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, ஏன் இந்த ஆக்கிரமிப்புகளை நீக்கவில்லை என்றால், அந்த பொதுப்பணித்துறையின் பொறியாளர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து, நாங்கள் நோட்டீஸ் எல்லாம் சர்வ் பண்ணிட்டாங்க, எப்போ இடிக்க போகிறோன்னு எங்களுக்கே தெரியாது, முழுக்க ஆக்கிரமிப்பு. அந்த ஆக்கிரமிப்புகள் நீக்கப்படாத வரை அந்த வேளச்சேரி பகுதிக்கு வெள்ள ஆபத்து எப்போதும் நீங்காது. ஸோ இப்போது எலெக்ஷன் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் போய் அவ்வளோ ஓட்டர்ஸை பகைச்சிக்கிட்டு அந்த இடிக்கிற வேலையை செய்ய மாட்டாங்க. இன்னொன்று அங்கே இருக்கவும் பூரா மிடில் கிளாஸ், ஏழை ஜனமாக இருந்தால் புல்டோசர் வச்சு இடிச்சிடலாம், அவங்க பூரா மிடில் கிளாஸ், அங்கே அவ்வளோ ஈஸியாக இடிக்க முடியாது. அதனால் இந்த அரசும் செய்யாது. ஸோ அடுத்து வரக்கூடிய அரசாவது தயவு தாட்சணியமின்றி இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றினால்தான் சென்னை நாளை தப்பிக்கும், இயற்கைக்கு ஒரு உதவி செய்ததாகவும் இருக்கும். அதை அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்களாவது செய்வார்கள் என்று நம்புவோம். சார், செத்தார் மருத்துவமனை மீது ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. அதாவது கிட்னி மாற்று அறுவை சிகிச்சையில் நிறைய லஞ்சம் வாங்கிட்டு இந்த ஏழை மக்கள் வகுத்தில் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அந்த உரிமத்தை மட்டும் ரத்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ நீதிமன்றமே அதாவது அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அந்த உரிமத்தை ரத்து பண்ணியிருந்தாங்களா, அதை ரத்து பண்ணியிருக்காங்க சார். கரெக்டாக ஏதாவது மெயினான பேப்பரை வைக்காமல் விட்டாங்களோ என்னமோ சொல்லுங்கள், நீங்கள் ஆன் தி ஃபேஸ் ஆஃப் இட் கரெக்டானு சொல்லுங்கள். நம்ம இதை ஆல்ரெடி பேசியிருக்கோம் சார். இதை மாதிரி எங்களை விசாரிக்காம ரத்து பண்ணிட்டாங்க, அதனால நீங்கள் இந்த உத்தரவை ரத்து பண்ணணும்னு கோர்ட்டுக்கு போவாங்கன்னு சொல்லியிருந்தோம், போயிட்டாங்க. என்ன சார், அப்போ கோர்ட்டே கிட்னியை திருடுங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குல்ல சார்? இதுதான் தஷ்வந்த் கேஸில் சொன்னேன் நான், புரியுதா? இப்போ மாலதி சொன்னாங்க பார்த்தியா, சுட்டது கரெக்டானு கேட்டால் கரெக்டுன்றாங்க. இப்படி எல்லாரும் நீங்கள் நினைப்பீங்க கோர்ட்டு சட்டத்தின்படி தீர்ப்பு வழங்க வேண்டும். மருத்துவ சேவை இயக்குனர் இப்படியான ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காருல, வேணும்னே ஹாஸ்பிட்டல் கிட்ட கருத்தை கேட்காம இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. ஏன்னா போய் கோர்ட்ல நீங்க ரிலீஃப் வாங்கிக்கோங்கன்னு பார்க்குற நீதிபதி ரிலீஃப் தான் கொடுத்து ஆகணும் சட்டப்படி. இதுதான் நடந்திருக்கு. நீதிபதி திரு GR சுவாமிநாதன் அவர்கள் தலைமையிலான அமர்வு முன்பு இது சென்ற போது இயற்கை நீதிக்கு முரணானது என்று ரத்து செய்திருக்கிறார்கள். லாட்டினில் ஆடி ஆல்டரம் பார்ட்டம் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் உண்டு. ஹியர் தி அதர் சைடு, அவ்வளோதான். இந்தியாவில் நெருக்கடி நிலை காலத்தில் என்று நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 1000 பக்கம் ஜட்ஜ்மெண்ட். அது மேனகா காந்தி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்ட்டு மேனகா காந்தியோட பாஸ்போர்ட் ரத்து செய்தது தொடர்பாக அவர் தொடுத்த வழக்கில் இயற்கை நீதி என்றால் என்னவென்று அந்த விரிவான ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்குது. இன்றும் அது பைபிள் போல சட்டக்கல்லூரி மாணவர்களால் படிக்கப்படுகிறது. என்னதான் நீ சொல்கிறேன்ட்டு உங்கள் சைடு கேட்காம உனக்கு தண்டனை வழங்கக்கூடாது, ரைட்டா? அது நமக்கு பதைக்கும். யோ நீ அவ்வளோ கிட்னியை திருடி இருக்கிறான், ஆனால் நோட்டீஸ் சர்வ் பண்ணணும். இந்த மாதிரிங்க அவங்க மேலே இந்த முறைகேடு வந்திருக்கு, நோட்டீஸ் சர்வ் பண்ணிவிட்டு அவன் என்ன விளக்கம் கொடுத்தாலும் நீ அதை ஏற்றுக்காமல் டிஸ்மிஸ் பண்ணுறது, ரத்து பண்ணுறதுன்றது வேறு, புரியுதா? அவன் சொல்லுவான் இந்தந்த காரணங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவன் எவ்வளோ எழுதி கொடுத்தாலும் செல்லாது, ரிஜெக்டட், ரத்து அப்படின்னு சொல்லியிருந்தா கோர்ட்டு தலையிட்டு இருக்காது. நோட்டீஸே கொடுக்காம எப்படி ரத்து பண்ணுவீங்க? அரசு வேண்டுமென்றே பண்ணியிருக்கேன். வேறு என்ன, நான் கிள்ற மாதிரி கிள்றேன், அழுகுற மாதிரி அழு, இவ்வளோதான். GR சுவாமிநாதன் எல்லாம் சட்டம் தெரிந்த நீதிபதி, புரியுதுங்களா? காரணம் இல்லாமல் இதை ரத்து செய்ய மாட்டார், வேண்டுமென்றே இப்படி செய்வது. இப்போ வேலை முடிஞ்சிச்சா? அன்றைக்கி இந்த பிரச்சனை கிட்னி திருட்டு விவகாரம் பெரிதாக வெடித்த போது திருட்டு அல்ல முறைகேடுன்னு ஒரு ஓட்டினாங்க. என்னையா நடவடிக்கை எடுங்கயா? அதான் அந்த பாருங்கள் ரத்து பண்ணிட்டோம், இவ்வளோதான், இனிமேல் அவங்க கிட்னியில் கை வைக்கக்கூடாது சொல்லிட்டாங்களா? நமக்கும் ஓகேப்பா பரவாயில்லப்பா. உச்சநீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் போய் என்ன சொன்னார்கள்? நாங்கள் ரத்து செய்து விட்டோமே இந்த மருத்துவமனைகளுக்கு சொன்னாங்களா? இன்றைக்கி போச்சா? அன்றைக்கி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இந்த கிட்னி திருட்டு தொடர்பான வழக்கு வரும்போது ஜஸ்டிஸ் SM சுப்பிரமணியம் கேட்ட கேள்வி, FIR ஏன் சார் போடல? சார் நாங்கள் கிட்னி அறுவை சிகிச்சைக்கான அனுமதியை ரத்து பண்ணிட்டோம் சார். அது இருக்கட்டும் சார், நடந்த அஃபென்ஸுக்கு FIR ஏன் போடலை?
என்று கேட்டபோது அரசு வழக்கறிஞர் அஜ்மல் கானிடம் பதில் இல்லை. இடி வந்துடும் சார், நான் சொல்ல முடியும் அங்கே போய். இன்னைக்கு உயர்நீதிமன்றம் தலையிட்டு இதில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கி இந்த ஜிஆர்எஸ் ஜட்ஜ்மெண்ட்டோடு சேர்த்து இந்த விஷயமே முடிஞ்சிச்சா? கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் லைசன்ஸ் வந்துருச்சாப்போ? எவ்ரிபடி ஹாப்பி. திராவிட ஆனந்தன் ஃபுல் ஃப்ளிட்ஜில் கிட்னி வாங்கலையோ கிட்னின்ட்டு வியாபாரத்தை ஆரம்பிச்சிருப்பார். இப்போ ரோல் சைஸ் கார் வாங்கிடலாம். எப்பேற்பட்ட கான்ஸ்பிரசி இது தெரியுதா? இதனால தான் அந்த இயற்கை சமன் செய்து கொள்ளுன்னு சொன்னேன்ல. நடுவில் எஸ்எம் சுப்பிரமணியம் ஒரு நீதிபதி குறுக்க பூந்தாரா? பிரேமானந்தா சின்ஹா தலைமையில் எஸ்ஐடி போட்டாங்க. அதோட அப்டேட் என்னங்க சார்? விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது. லாஸ்ட் வீக் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இது விசாரணைக்கு வந்தபோது இந்த ப்ராக்ரஸ் பத்தாது, டீட்டெயில்டாக ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் அப்போ தான் வந்து இந்த மனுதாரர் எங்கள் எஃப்ஐஆரை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க இவங்க என்று சொல்லும்போது எல்லா டீட்டெயில்ஸோடையும் எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கும் காப்பி கொடுத்துருவாங்க. அதனால் வாங்க என்று சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த எஃப்ஐஆரை பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க, ரைட்டா? இடி ஆஃபீஸர் எழுதுகிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் கோர்ட்டில் இப்படி ஒரு வழக்கு நடந்துகிட்ருக்கு, அதில் நீங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கீங்க, அந்த எஃப்ஐஆர் காப்பி கொடுங்கன்னா அப்பவும் கொடுக்க மாட்டாங்கப்பா. ஈடிக்கே கொடுக்குறதில்லப்பா. கொடுத்தா நீ எங்களை அரெஸ்ட் பண்ணுவேன். இதையொட்டி தான் இன்னொரு விஷயத்தை பார்க்க வேண்டும். எனது அருமை நண்பர் நேரு நேற்று பேசியிருக்கிறார். என்ன பேசினார்? பிஜேபி குறி வைக்குது, ஒவ்வொருத்தரையா யாரை குறி வைக்குது? திமுகவில் இருக்க ஒவ்வொரு அமைச்சர்களையும் முக்கியமான நிர்வாகிகளையும் குறி வச்சு தூக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் வந்துட்டு நம்ம பந்து மாதிரி எந்திரிச்சு வந்துக்கே இருக்குங்க. என்னங்க சார், திரு செந்தில் பாலாஜிக்கு வீடியோ போட்டா மாதிரி முதலமைச்சர் வீடியோ போடுவாரு அப்படின்னு பார்த்தா தனியா நின்று புலம்புறாரு. அவர் நேரு பேசுனதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்க? ரெண்டு பேரும் கான்ஃபிடென்ட் இழந்துட்டார் சார். ஒன்று, அப்புறம் அவருக்கே தெரிஞ்சுட்டு எல்லாத்தையும் தூக்க போகிறாங்க. தான் ஜெயிலுக்கு போகிறது உறுதின்னு தெரிஞ்சிருச்சாங்க சார். ரெண்டு, தனியாக சண்டை போடுறார் நேரு. இதை புரிஞ்சுக்கணும். கட்சி தானே டிஃபெண்ட் பண்ணியிருக்கணும், புரியுதா? இதெல்லாம் அஞ்ச மாட்டான். என்ன ஏன் நேரு மட்டும்தான் அதுக்கு பதில் சொன்னார், ஞாபகம் இருக்கா? முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து இது கிட்டத்தட்ட 888 கோடி இல்லையா? ஒரு போஸ்ட்டுக்கு 35 லட்சம்னு வச்சா 888 கோடி அதில் நடந்திருக்கு. ஒரு 800 கோடின்னு வச்சுக்க, 88 விட்டுருவோம், 800 கோடி வந்திருக்கு. இந்த 800 கோடியும் நேரு எடுத்துருக்க முடியுமா? கட்சியிலேருந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்துருக்க மாட்டீங்க. 10 போஸ்ட் போடுறதுன்னா 5 போஸ்ட்டு தலைமைக்கு தான் இல்லையா? சிஎம் ஆஃபீஸ் ரெக்கமெண்டேஷன், துர்காவுக்கு சொந்தக்காரன், உதயநிதிக்கு சொந்தக்காரன், செல்விக்கு சொந்தக்காரன், எல்லாம் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்கல்ல. 800 கோடியும் அவராக எடுத்துக்கிட்டாரு. அப்போ ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே கட்சி தானே டிஃபெண்ட் பண்ணோம், நீங்கள் தானே டிஃபெண்ட் பண்ணோம். மாலதி சொன்னாங்களே செந்தில் பாலாஜிக்கு வீடியோ போட்டாருன்னு, நீங்கள் போட்டிருக்கோம் வீடியோ, கண்டுக்காமல் திரும்பிக்கிறீங்க. அப்படி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை நேரம் அவர்களுக்கு கொடுக்கலையோ சார்? கொடுக்கல. இன்னொன்று, கட்சிக்குள்ளேயே இருக்கிறவன் பண்ணுற சபாட்டாச்சினால தான் நம்ம மாட்டணுன்றது நேரு புரிஞ்சுக்கிட்டு. அவருக்கு அந்த சந்தேகம் அறகுறையாக இருந்திருக்கும். நண்பருக்கு நான் இந்த நிகழ்ச்சி வாயிலாக சொன்ன செய்தியை கப்புன்னு பிடிச்சிக்கிட்டு இருந்திருப்பார். அவர் தெரிஞ்சிருக்கும் அப்போ எப்படி இருக்கும் அவருக்கு. இப்போது நேருக்கிட்ட பிஜேபி என்ன டீல் பேசும்? போட்டி போடாதீங்க, காசை இறக்காதீர்கள், இதுதான் டீல். நீங்கள் போட்டி போடுங்க, ஜெயிச்சுங்க உங்கள் தொகுதியில், அதோடு நிறுத்திக்கணும். இந்த திருச்சியில் இன்னும் ஒரு 5 தொகுதியை பார்க்குறேன், அரியலூரை பார்க்குறேன், பெரம்பலூரை பார்க்குறேன்ற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட ஜெயிலுக்கு போவேன். என்ன சொல்கிறேன்? அதெல்லாம் முடியாது, என் தலைவனுக்காக நான் உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு நேரு சண்டை போடுவாரேன். கட்சி கூட குரல் கொடுக்கல, நான் என்னத்துக்கு சண்டை போடணும்னு போயிடுவேன். வருமா வராதா? இது அடுத்தடுத்து நடக்க இருக்கிறது. இன்னும் நேருவை தொடவே இல்லை. தொடர்றதுக்கு முன்னாடி எப்படி பேசுகிறாரு? என்னை குறி வைக்கிறாங்க, புரியுதா? அவர் மட்டும்தான் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அவருக்காக தான் பேசிகிட்டு இருக்காரு. கட்சி தானே இதை பேசணும். கட்சி இன்றைக்கி ஓவராலாக இதை ஒரு இயக்கமாக பண்ணியிருக்க வேணாமா? யோ, தலைமை நிலை செயலாளர் மேலே கேஸ் போடுவேன்றீங்களா? போட்டு பாரியான்னு கட்சி களமாடணும். ஏன் சார் அமைதியாக இருக்காங்க? அவர் பிரச்சனை. மவனுக்கு பிரச்சனைனா நிதி ஆயோக்கில் கலந்துக்கிறேன்ட்டு போய் ஜி அப்படின்னு கெஞ்சுவாங்க. நேரு தானே, நீ போய் பார்த்துக்க. ஜெகதரட்சகனுக்கு இடி விசாரணை இருக்குது, அவர் தானே போய் துட்டை கொடுத்து செட்டில் பண்ணார். பொன்முடி அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இருந்தாங்க, அவர் தானே ஏற்பாடு பண்ணி தப்பிச்சார். அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு பிரச்சனை, அவர் தானே செட்டிங் பண்ணியிருக்கிறாரு. உதயநிதிக்கு பிரச்சனைனா முதல்வர் போவார். எதுக்கு போனோம்? அப்போது இதோட தாக்கம் தேர்தலில் எதிரொலிக்குமா எதிரொலிக்காதா? இப்போ மீண்டும் திமுக ஆட்சி அமைந்து நேரு அமைச்சரானால் நேரு என்ன திமுக தலைவராக போகிறாரு? துணை முதல்வராக வர்றார். இதே உள்ளாட்சித்துறை கொடுக்க போகிறீங்க, அதில் வாங்குகிற 100 ரூபாயில் 80 ரூபாய் நீங்கள் வாங்கிப்பீங்க இல்லையா? பிஎஃப் பார்ட்டி ஃபண்டுன்னு கொடுக்கணும்ல, பெரும்பாலும் நீங்கள் தானே எடுத்துக்கிறீங்க. 20 ரூபா தான். 100 ரூபாயில் 20 ரூபா தானே. அவர் நேரு அண்ட் எல்லா மினிஸ்டர்ஸோட ஆதங்கம் இருக்குது. 100 ரூபாயில் 20 ரூபா தான் நான் வச்சுக்கிறேன், இல்லைன்னா 30 ரூபா வச்சுக்குவேன். 70 ரூபா 80 ரூபாயை நீங்கள் தானே வாங்குறீங்க. அப்போ பிரச்சனைன்னு வரும்போது நீங்கள் தானேங்க இதை கையாளணும். பிரச்சனை தான், நீ போய் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிங்கன்னு விட்டுறீங்க. பார்ட்டி ஃபண்டையும் வாங்கி வச்சுக்கிட்டு தேர்தல் செலவு நீங்களே பார்த்துக்கணும். எக்ஸாக்ட்லி. எங்கே தாண்டா போச்சு அந்த பார்ட்டி ஃபண்டுன்னு கேட்குறாங்க. அதிமுகவில் எப்போவுமே இதான் சிஸ்டம். 100 ரூபாயில் 100 ரூபாய் கொண்டு போய் கொடுத்துடணும். கார்டனில் 75 ரூபாய் வச்சுக்கிட்டு 25 ரூபா கையில் கொடுப்பாங்க. அந்த 25 ரூபாய் எடுத்துக்கிட்டு நீ 75 ரூபாய் கொடுத்தனா நாளைக்கு நீ மந்திரி இல்லை. 100 ரூபாயும் கொடுக்கணும் கரெக்டாக எலெக்ஷன் சமயத்தில். அதனால தான் காய்கறி வியாபாரி, அடையாளம் தெரியாதவர்களெல்லாம் அழைத்து, இந்தா உனக்கு சீட்டு. சார் என்கிட்ட காசு இல்லை. காசாக கேட்டேன், போ வரும் காசு. மொத்த செலவு எந்தம்மா பார்த்துக்கோ.
சார் அப்படி வந்து முகம் தெரியாதவங்களெல்லாம் சூஸ் பண்ணுறாங்கல்ல, அப்படி சூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் சார்? புதிய லாயலிஸ்ட் கிடைப்பார்கள், விசுவாசமாக இருப்பார்கள். நீ வந்து 5 வருஷம் ஆச்சுன்னா அடுத்து என்ன பண்ணலான்ட்டு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அப்படி உனக்கு யோசனையும் இருக்கக்கூடாது, உனக்கு மூளைன்றதே இருக்கக்கூடாது. இன்னொன்று, யாருமே நம்ம இன்டிஸ்பென்சிபிள்னு நினச்சிக்கூடாது. செங்கோட்டையன் வேணால் அதிமுகவோட எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய காலத்திலேயே அதிமுகவுக்கு பொருளாளராக இருந்திருக்கலாம், எம்ஜிஆரின் நம்பிக்கைக்குரியவராக இருந்திருக்கலாம். ஆனால் செங்கோட்டையனுக்கு எம்எல்ஏ சீட்டே கிடையாது. இதுதான் அந்த கட்சியோட ஸ்டைல். ஸோ அந்த ஸ்டைலில் நம்ம இதை எலெக்ஷனை ஹேண்டில் பண்ணுவோம், ஃபண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுவோன்ற ஐடியாவில் தான் இவங்க ஆரம்பித்து எல்லா துறை அமைச்சர்களும், துரைமுருகனை தவிர எல்லா துறை அமைச்சர்களும் பார்ட்டி ஃபண்டு கொடுத்தாங்க. அதையும் வாங்கிக்கிட்டு இப்போ இந்த வர்ற எலெக்ஷனுக்கு நீ செலவு பண்ணுன்னு சொன்னால் காண்டாவங்கள மாட்டாங்களா? செலவு பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்ல. வெற்றி பெற்று விடலாம் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு அதிகமாக இருக்கும்போது செலவு பண்ணுவாங்க. வந்தால் திருப்பி அடிக்கலாம். அந்த நம்பிக்கை குறைய எவனும் துட்டு எடுக்க மாட்டான். என்ன வரும்னா, எப்படியும் ஆட்சி போச்சோன்னா கேஸ் வரப்போகுது. அந்த கேஸை ஃபேஸ் பண்ணுறதுக்காவது நம்மக்கிட்ட கையில் காசு வேணும். இவங்க நம்பி செலவு பண்ணிட்டு போனோம். இப்போது அடுத்த தேர்தல் நேரத்தில் என்னென்ன வெடிக்கும்னா, பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கினீங்களே, எங்கே எடு. அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டா, இப்போ ஈடி கட்டிலாம் வருது, இப்போ எடுக்க முடியாது, துபாயில் இருக்குது, பிரிட்டிஷ் வெர்ஜின் ஐலண்ட்ஸில் இருக்குது, லண்டனில் இருக்குது, நீ செலவு பண்ணுங்க அப்புறம் கொடுத்துருவோன்னு வாங்க. எப்படி கொடுப்பாங்க பாரு. அப்போது உங்கள் குடும்பத்தை பற்றி எங்களுக்கு தெரியும், நானும் எடுக்க மாட்டேன். அப்படியே அதையெல்லாம் மீறி எடுத்து இவர்கள் செலவு செய்தாலும் பாய்வதற்கு டாமி காத்திருக்கிறது. எல்லா பக்கமும் லாக்கு டிஎம்கே. ஸோ எல்லா சைடும் திமுக லாக் பண்ணுறதுக்கு பிஜேபி ரெடி ஆயிடுச்சு. அதெல்லாம் மனசில் வச்சு தான் நான் சொல்கிறேன், 26 தோல்வி, திமுக தோல்வி உறுதி என்பதை வரக்கூடிய நாட்களில் பார்க்க தானே போகிறீங்க. சார், தேர்தல் வந்துச்சு. பூத் ஏஜென்ட்டுகளுக்கும் இந்த தேர்தல் அலுவலர்களுக்கும் நல்ல வசூல் போல 2 கட்சிகளும் அதிமுகவும் திமுகவும் வாரி வழங்குறாங்களாம். அந்த பூத் கமிட்டி முகவர்களுக்கு வந்து போய் செக் பண்ணுங்க, உங்களுக்கு 500 ரூபா நல்ல கரிசோறு எல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்ட செயலாளர்கள்ட்டையும் சொல்லியிருக்கதா எனக்கு செய்தி வந்திருக்கு சார். இது பூத்து காசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது 2 திமுக அதிமுக 2 கட்சிகளும் இதில் கை தேர்ந்தவர்கள். என்னென்னா, தவறுலாம் சொல்ல முடியாது, அவன் தான் உழைக்கிறான். சரி, அப்போ நான் வந்து ஒரு பூத் ஏஜென்ட்டுன்னு வச்சுக்கேன். இந்த தொகுதியில் எனக்கு ஒரு பூத்து கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இந்த பூத்தில் இருக்கக்கூடிய 1000 வாக்காளர்களில் 200 வாக்காளர்கள் என்னுடைய பொறுப்பு என்று ஒப்படைத்து விடுவார்கள். அந்த 200 வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு வரவில்லை என்றாலும் நான் தான் பதில் சொல்ல வேண்டும். அந்த 200 வாக்காளர்களுக்கு என்ன பிரச்சனை என்றாலும் நான் தான் போக வேண்டும். அதுக்கெல்லாம் காசு கொடுக்காது கட்சி, புரியுதா? இப்போ இந்த என்னோட பூத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டர், சார் எனக்கு இந்த புதிய வாக்காளர் இதில் இணைக்கணும், ரேஷன் கார்டு வரல, இந்த மகளிர் உரிமை தொகை வரல, அப்படி ஏதாவது ஒன்றுனா அந்த பூத்து முகவர்கள்கிட்ட தான் கோரிக்கையாக வைப்பாங்க. அதுக்கு நான் போகணும், செலவு பண்ணணும், அவங்கள சந்திக்கணும். இதுக்கெல்லாம் கட்சி காசு கொடுக்காது. ஸோ இவங்கெல்லாம் எப்போ சம்பாதிப்பாங்கன்னு பார்த்தா, இந்த எலெக்ஷனை ஒட்டி நடக்கக்கூடிய வேலை நேரத்தில் இந்த பூத்து முகவர்கள் சம்பாதிப்பார்கள். இதுக்கு தான் பூத்து காசு அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டும் கவனிச்சு விட்டுறணும். எந்த செலவு ஒரு வேட்பாளரோ அல்லது ஒரு மாவட்ட கட்சியின் மாவட்ட செயலரோ எந்த செலவு செய்யாமல் இருந்தாலும் இருக்கலாம், ஆனால் பூத்து காசு கொடுக்காமல் இருக்கக்கூடாது. ஓகே, எலெக்ஷனில் உட்கார்றதுக்கு ஒரு நாளைக்கு 1500 2000 கொடுக்குறாங்க. காலைல 7 to 2000, மார்னிங் 7 to ஈவினிங் 5. அப்போ உட்காரணும், மதிய சாப்பாடு, அது போக மற்றவங்களுக்கும் வாங்கி தரணும், இந்த எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ்க்கும் எல்லாத்தையும் வாங்கி தரணும். சரியா? ஸோ இந்த முறை இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் ஒரு அடிஷ்னல் ஒர்க்கு. ஸோ டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டும் அவங்களோட பூத் ஏஜென்ட்ஸுக்கு தினந்தோறும் போய் நீங்கள் இந்த ஒர்க்கை பாருங்கன்னு சொல்லிவிட்டு நல்ல பணம் கொடுத்து கவனிக்கிறது என்று அந்த தினமலர் செய்தியில் வந்திருக்கிறது. கூடுதலாக இந்த பூத் ரிவிஷன் ஒர்க்குக்காக வரக்கூடிய அரசு ஊழியர்கள் காஞ்சி போய் தானே கிடப்பாங்க. அவங்களுக்கு இந்த ரிவிஷன் ஒர்க்குக்காக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பணம் தருவாங்களே ஒழிய, இந்த தொகை என்ன அவ்வளோ பெரிய தொகையாக இருக்க போகுது, சார் நாங்கள் சொல்கிற ஓட்டை நீக்குங்க, நாங்கள் சொல்கிற ஓட்டை நீக்காதீங்கன்னு சொல்லி 2 கட்சியும் இந்த அரசு ஊழியர்களையும் கவனித்துக் கொள்வதாக செய்தி வந்திருக்கிறது. தாவேக்கு இந்த பிரச்சனை இல்லை, பூத் ஏஜென்ட் இருந்தால் தானே இந்த பிரச்சனை, செலவு பண்ணிட்டு, அதனால் அவர்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. அதனால் 2 கட்சிகளும் இந்த பூத் ஒர்க்கில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார்கள். திரு செங்கோட்டையன் நீக்கப்பட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் மனு கொடுத்துருக்காரு, செங்கோட்டையனுக்கு எதிராக மனு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சார், இன்னொன்று வேறு சொல்லியிருக்காரு, அதிமுகவோட பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப அரசியல்னு ஒன்று இருக்கவே இருக்காது. ஆனால் அதிமுகலையும் குடும்ப அரசியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. அந்த குற்றச்சாட்டுக்கு அந்த கட்சியினர் தான் பதில் சொல்ல வேண்டும். நான் இது சம்மந்தமாக விசாரிப்பதற்காக முயற்சி செய்த போது ஒருவரிடமும் தகவல் இல்லை. நான் க்யூரியஸாக கேட்க விரும்பின விஷயம், ஏன் செங்கோட்டையன் இப்படி சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இவ்வளோ நாள் ஒரு எடப்பாடி பழனிசாமியால் தொடர்ந்து தோல்வின்றது அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு. அதோட ஃபேக்ட்ஸை நம்ம எளிதாக வெரிஃபை பண்ண முடியும். பட் குடும்ப அரசியல் இருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக யார் யார் ரிலேட்டிவ்ஸ், மகனும் மைத்துனர், இன்னொருத்தர் யாரையோ மாப்பிள்ளை, அதோட அந்த பேரெல்லாம் உறவினர்கள் பேரெல்லாம் அப்படி சொல்லுவார்னா அவர்கள் தரப்பிலிருந்து தான் இதற்கான மறுப்பு வர வேண்டும். ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க சார், அப்படிலாம் ஒன்றும் இங்கே கிடையாது அதிமுக அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அஃபிஷியல் அவர் ஸ்போக்ஸ் பர்சன், அந்த வேர்ஷனை தான் நம்ம எடுத்துக்கணும். அவர் மீது அளித்திருக்கக்கூடிய மனு என்பது ஒரு
சரியான மனு. அதிமுக அளித்திருக்கக்கூடிய மனு. ஒன்றும் கட்சியை விட்டு நீக்கியாச்சு, அடிப்படை உறுப்பினர் பதவியை விட்டு நீக்கியாச்சு. காரில் எதுக்கு ஏடிஎம்பி கொடி கட்டுற, கரை வெட்டி எதுக்கு கட்டுற என்றது கேள்வி. இனிமேல் இப்படி தான் அட்டாக் வரும். ஓகேவா, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னா இப்போச்சு, இனிமேல் நீ எதுக்கு என் கூடிய எதுக்கு தொட்டுற என்று அதுக்கு செங்கோட்டையன் அது சரியான கோரிக்கை. ஆனால் செங்கோட்டையன் செய்கிற வேலை தான் எனக்கு விசித்திரமாக இருக்கிறது. யார் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், கட்சி யாரிடம் இருக்கிறது, சின்னம் யாரிடம் இருக்கிறது என்ற போராட்டங்கள் 2017ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போதெல்லாம் அமைதியாக எடப்பாடி பழனிசாமியோடு இருந்த செங்கோட்டையன் இன்னைக்கு போய் திடீர்னு தேர்தல் ஆணையத்துக்கு மனு அளிக்கிறாராம். அதாவது ரெட்டலை சின்னம் யாருக்குன்றதை அவசரப்பட்டு முடிவெடுத்துடாதீங்க, நான் வர்றேன், என்னோடய பதிலை கேட்டுட்டு நீங்கள் முடிவெடுங்க என்று இப்போது ஒரு மனுவை தாக்கல் செய்திருப்பதாக செய்திகள் வருகின்றன. இட் இஸ் a settled issue. என்னைக்கு அமித்ஷா அது அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனை, நாங்கள் தலையிட மாட்டோம் என்று சொன்னார்களோ அப்போதே இந்த விஷயம் முடித்து விட்டது. இப்போது எந்த நேரத்தில் திரு செங்கோட்டையன் அவர்கள் போய் அந்த 4 அணியை பலப்படுத்தலாம் என்று இணைந்தாரோ அந்த 4 அணி பலவீனப்படுகிறது. அந்த 4 அணியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களில் ஒருவரான திரு மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைய இருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. நம்ம நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்போது அனைமா போய் இணைஞ்சிருப்பார். போச்சா? தொண்டர் உரிமை மீட்பு குழுவுக்கு மொத்தம் 3 எம்எல்ஏ, 3ல் 1 போச்சா? ஃப்யூச்சர் இல்லை. மனோஜ் பாண்டியன்லாம் இருக்கிறார், இத்தனை வருஷமாக இருந்தார். என்ன ஃப்யூச்சரு? பன்னீர் கூட இருந்தா துட்டு தான் கேட்குறாங்க. இடியா செலவு பண்ணு, கேஸை போடணுயா, ஃபீஸ் கொடுக்கணுயா, வாட் நெக்ஸ்ட்ன்ற கொஸ்டின் இருக்குல்ல. அட்லீஸ்ட் திமுகவில் திருநெல்வேலி சீட்டாவது அஷ்யூர் பண்ணியிருப்பாங்க. அவர் இருந்த சீட்லேயே நாங்கள் திமுகவில் உங்களுக்கு அந்த சீட்டு தரோன்றதாவது அஷ்யூர் பண்ணியிருப்பாங்க. ஸோ பலவீனப்படுகிறது. செங்கோட்டையன் அடாப்ட் பண்ணியிருக்கிற இந்த ஸ்ட்ராட்டஜின்றது ரொம்ப பேத்தட்டிக் ஸ்ட்ராட்டஜி. சீப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி நினச்சிட்டு அவர் பண்ணுறாரு. பட் இட்ஸ் அ பேத்தட்டிக் ஸ்ட்ராட்டஜி, பரிதாபகரமான ஒரு அணுகுமுறை. என்ன கிடச்சிரும் இப்போது? ரெட்டலெல்லாம் இட்ஸ் a settled issue. இன்னொன்று, ஒரு கட்சி பிளவாகி இருக்கிறது என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். ஒரு கட்சி பிளவாகி இருக்கிறதுனா பொதுக்குழு செங்குத்தாக பிளந்திருக்கிறது, எம்எல்ஏக்கள் செங்குத்தாக பிளந்திருக்கிறார்கள். இங்கிட்டு 30 எம்எல்ஏ இருக்குது, அங்கிட்டு 20 எம்எல்ஏ இருக்குது. பொதுக்குழு உறுப்பினர்கள் இங்கிட்டு 500 பேர் இருக்காங்க, அங்கே 400 பேர் இருக்காங்கன்னா அதை பிளவாக கருத முடியும். 4 பேர் இருக்கீங்க நீங்கள், அங்கே 1200 பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்கய்யா. இப்போ போய் ரெட்டலை சின்னத்தை கையில் எடுக்கிறீங்க. இவர் கேசி பழனிசாமி, புகழேந்தி, பன்னீர்செல்வம் இப்படியே புலம்பிக் கொண்டிருக்க வேண்டியது தான். இதனால் ஒன்றும் ஆக போவதில்லை. நான் தான் சொன்னேன்ல, ஹி லாஸ்ட் தி ஃபைட் லாங் பேக், நாட் நோ, லாங் பேக். சார், தொடர்ந்து அரசியல் செயல்பாடுகளை வேகம் எடுத்துகிட்டு இருக்கு தாவேக்க. அதன் தொடர்ச்சியாக நிர்வாகிகளை வேறு போட்டிருக்காங்க சார் நேற்று. இது போல கட்சியை நடத்துங்கள் என்பதைத்தான் நான் தாவேக்கவினரிடம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டு வருகிறேன். ஓகே, இன்றைக்கி தொண்டர் அணி, தமிழ்நாடு முழுக்க நிர்வாகிகள், தொண்டர் அணி, மாணவர் அணி, இளைஞர் அணி, மகளிர் அணி ஆகியவற்றுக்கான நிர்வாகிகளை தமிழகம் முழுக்க நியமித்த அந்த பட்டியல், பெரிய பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படித்தான் ஒரு கட்சி செயல்பட வேண்டும். புரியுதா? என்னென்னா, நீ இப்போ ஒரு ஊரில் நீ இருக்கிறன்னா, நீ தொண்டர் அணியில் அல்லது இளைஞர் அணியில் ஒரு நிர்வாகி, உனக்கு அது ஒரு கெத்து. பைக்கில் இந்த கொடியை கட்டிட்டு போவேன். நாளைக்கு பிரச்சாரத்துக்கு ஏதாவது வருதுன்னா, இந்த வேலையை தொண்டர் அணி பார்த்துக்கொள்ளும், இந்த வேலையை இளைஞர் அணி பார்த்துக்கொள்ளும், இந்த வேலையை மகளிர் அணி பார்த்துக்கொள்ளும் அப்படின்ட்டு நீங்கள் ஒர்க்கை டெலிகேட் பண்ணலாம். புரியுதா? இன்றைக்கி இந்த பேரண்ட் பாடியோட நிர்வாகிகளை தவிர நீங்கள் எந்த நிர்வாகிகளுமே நியமிக்கலை. இன்றைக்கும் கரூர் சம்பவம் நடைபெறவில்லை என்றால் இந்த நியமனங்கள் வந்திருக்குமா என்பது எனக்கு சந்தேகம். இதைத்தான் நான் தாவேக கிட்ட கட்டமைப்பு இல்லைன்றது அந்த விமர்சனத்தை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி இந்த நிர்வாகிகளில் இந்த நியமனங்களில் சர்ச்சைகள் வரும், சண்டை வரும், அங்கங்கே சிலவற்றை மாற்ற வேண்டி வரும். எதுவாக இருந்தாலும் தொடங்கி விட்டீர்கள், இப்படி தான் கட்சியை நடத்தணும். இப்போ கரூர் சம்பவம் நடக்கலைன்னா இந்த நியமனம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அவசியம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. விஜய் முகத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் பஸ்ஸில் 5-5 நிமிஷம் நின்று காமிச்சிட்டு போயிட்டோன்னா சிஎம் ஆகிடலாம் நேராக என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. அது வெற்றிக்கு அது உதவாது அப்படின்றத தான் நானும் பல்வேறு விமர்சகர்களும் வைத்து கொண்டிருந்தார்கள். அதெல்லாம் தேவையில்ல போய் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இது அவசியம் என்பதை உணர்ந்து உருப்படியான வேலை செஞ்சுருக்காங்க. தாவேக்க செய்திருக்கக்கூடிய ஒரு உருப்படியான வேலைன்னா இந்த அணிகளை கட்டமைத்தது. ஸோ இப்போது ஸ்ட்ரக்சர் வருதா? மகளிர் அணி இருக்குது, தொண்டர் அணி இருக்குது, இளைஞர் அணி இருக்குது, அணிகள் இவ்வளவு அணிகள் இருக்கா? இப்போ அந்த அணிகளில் வச்சு நீங்கள் மொபைலைஸ், இப்போ ஒரு அணி இருக்கீங்கன்னா, நீ இப்போ ஒரு அணியோட நிர்வாகினா உனக்கு ஒரு வேலையை கொடுக்கலாம். நீ ஒரு வேலையை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு செய்வேன். இந்த வேலையை தொண்டர் அணி செய்யும், இந்த வேலையை மகளிர் அணி செய்யும்னு ஒர்க்கை டெலிகேட் பண்ணலாம். இப்படி தான் கட்சி இருக்கணும். அந்த பணியில் இருக்கிற அந்த 5 பேர் மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த கட்சியுமே நடத்த முடியாது. ஸோ இந்த மாதிரி அணிகள் முதல்ல இருந்திருந்தா கரூர் கிரைசிஸை அவங்க இன்னும் திறம்பட கையாண்டிருப்பாங்களா சார்? நிச்சயமாக பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருந்திருக்க முடியும். அவங்களுக்கு ஏடிஎம்கேல இந்த சிஸ்டம் இருக்குதுன்னு சொல்கிறேன் இல்லை, வழக்கறிஞர் அணி இதை கையாளும், இதை ஐடிவிங்க பார்த்துக்கும், இதை மகளிர் அணி கையாளும்.
அப்படின்ட்டு ஒர்க்கை டெலிகேட் பண்ணி கொடுக்குறாங்க. இன்றைக்கி இந்த கோவை பாலியல் வன்முறை சம்பவம் தொடர்பாக இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்தை மகளிர் அணி நடத்தும்ட்டு அறிவிச்சிட்டாரு எடப்பாடி. அவ்வளோதான், நீங்கள் பார்த்துக்குங்க உங்கள் வேலை. ஸோ ஒவ்வொரு அணியும் ஒவ்வொரு வேலைகளை செய்து கொண்டு இருக்கும். உங்களுக்கு அணியே இல்லையா? நீங்கள் 5 பேர் தான் அந்த அணி, எல்லா அணிக்கும் நீங்கள் அந்த 5 பேர் தான் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீர்கள். அப்படி எப்படி ஒரு அரசியல் கட்சி இயங்க முடியும் அப்படின்றத விமர்சனம் பண்ணிட்டு தான் உங்களுக்கு தெரியுமா எங்கள் கட்சி எங்களுக்கு எப்படி நடத்துறதுன்னு தெரியும். இப்போ தான் சார் அணியெல்லாம் போட்டு போராட்டத்தை வர அறிவிச்சிருக்காங்க. உண்மையிலே பார்க்க சந்தோஷம். பண்ணிட்டோம், நல்ல விஷயம். இப்படி தான் கட்சி நடத்தணுன்றேன் நான். என்னமோ நாளைக்கு இவங்க கட்சி ஆட்சிக்கு வரதை பார்த்து நம்ம பொறாமப்படுற மாதிரியே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் இல்லை, கட்சியாக நடத்துங்க, ரசிகர் மன்றமாக நடத்திட்டு இருக்காதீங்கன்றது தான் சொன்னார். ரசிகர் மன்றத்துக்கு இது எதுவும் தேவையில்லை இல்லையா? ரசிகர் மன்றம் விஜய், அவருக்கு ரசிகர் மன்றம், அவ்வளோதான். அரசியல் கட்சி வேறு அப்படின்னு சொன்னோம். இப்போதாவது உணர்ந்தார்களே என்பது உள்ளபடியே மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள், அனைத்து நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துக்கள். நன்றாக செயல்படுங்கள், வெற்றிக்காக உழையுங்கள். சரி சார், இந்த அரசியல் பல நிகழ்வுகளை பேசினா தொடர்ந்து நாளை பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி.